So let's start. Okay. So we were doing with income tax, correct? So income tax la நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா first of all எதெல்லாம் வந்து இன்கம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இன்கம் டேக்ஸில் எதெல்லாம் இன்கம்க்கு கீழே வருங்கிற கிளாஸிஃபிகேஷன் வாஸ் கிவன். ஸோ அதுக்கு என்ன கிளாஸிஃபிகேஷன் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 24 டிக்ளேர் ஆயிருக்கணும். ஓ, ஐ திங்க் தட் காட் டெலிட்டட் இன் மை நோட்ஸ். ஓகே, ஃபைன். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 24 வந்து இட் மஸ்ட் ஹவ் பின் டிக்ளேர்ட் அஸ் இன்கம், கரெக்டா? ஸோ இந்த இன்கம் வந்து இட் இஸ் லைக் ஸோ மெனி சோர்சஸ் இருக்குது, பட் அதை வந்து 5 ஹெட்ஸில் நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். Income from salary, income from house property, income from capital gain, income from PGBP and other sources. ஓகேவா? இப்போ இந்த இன்கம்மை வந்து நம்ம 2 டைப்ல பிரிச்சுக்கலாம், கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ. கேபிட்டல்னா என்ன? which doesn't occur often, லைக் ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி இன்கம் எல்லாம் நமக்கு வரும். ஸோ ஆன் தேட் நோட், அந்த மாதிரி வர இன்கமில் எதெல்லாம் வந்து நாட் டாக்ஸபிள்னா லோனு, லயபிலிட்டி, இந்த மாதிரி பெய்ட் அப் கேபிட்டல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இட் இஸ் நாட் டாக்ஸபிள். வேரஸ் பர்சனல் எஃபெக்ட்ஸு, இதெல்லாம் பர்சனல் எஃபெக்டோடைய exception, that is personal effect or exception is inclusion in income, basically minus of minus is plus, right? So அந்த மாதிரி எக்ஸெப்ஷனில் எக்ஸெப்ஷன் வந்து ஜெட் பாஸ் அப்படின்னு படித்தோம். ஜெட் பாஸ்னா என்னது? ஜெட் பாஸ்னா ஜுவல்லரி, ஆர்கியலாஜிக்கல் கலெக்ஷன், பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், எனி அதர் ஒர்க் ஆஃப் ஆர்ட், அது போக வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் அண்ட் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, ரைட்டா? ஃபைன். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது வந்து எனக்கு தெரிஞ்சு டேக்ஸ்னா என்ன, டியூட்டினா என்னன்னு பார்த்தோம். டேக்ஸ் இஸ் சம்திங் தட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் எக்ஸெப்ட் குட்ஸ், வைல் டியூட்டி இஸ் சம்திங் தட் கேன் பி அப்ளைட் ஒன்லி டு குட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தது வந்து டாக்ஸேஷனில் வந்து there are 2 types, ஒன்று டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் என்னது? டைரக்ட் டேக்ஸ் இஸ் பர்சனல் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் இம்பர்சனல் டேக்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? டைரக்ட் டேக்ஸோட டேக்ஸ் பேர்டனை யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பட் இன்டைரக்ட் டேக்ஸோடைய டேக்ஸ் பேர்டனை we can transfer. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்? ஒன் ஹேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு கலெக்ட் அண்ட் த அதர் ஒன் ஹேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு சப்மிட். ஸோ ஒருத்தங்கிட்ட நம்ம கொடுத்துருவோம், அவன் கலெக்ட் பண்ணி அது கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் we saw what are the types of tax that is applicable in income tax. First வந்து tax, then surcharge, then cess. Tax is fixed percentage of fixed percentage calculated on income, whereas surcharge is when certain income exceeds certain limit, tax is applied already, right? And the applied tax ku mele we will apply another percentage called surcharge. Next, cess is also actually tax on tax, but this is applied on total tax, that is tax plus surcharge. Upon that we'll be calculating cess. Okay va? So tax வந்து எல்ல calculate பண்ணும், income மேலே calculate பண்ணும், surcharge எதுக்கு மேலே calculate பண்ணும், taxக்கு மேலே calculate பண்ணும், cess எதுக்கு மேலே calculate பண்ணும், tax plus surcharge ரெண்டும் சேர்த்து அதுக்கு மேலே 4% will be calculating. This is 4% basically. Okay va? Then we saw constitutional validities, article 246. அதன்படி 3 schedule இருக்கும், சாரி 3 லிஸ்ட் இருக்கும். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய பவர் இருக்கும், ஸ்டேட் லிஸ்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டில் ரெண்டுமே சேர்ந்துருக்கும். ஓகேவா? இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ட்ரி நம்பர் 82 பவர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் கேன் கலெக்ட் டாக்ஸஸ் அப்பான் எவ்ரி திங் எக்ஸப்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட். அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு வந்தோம்னா செக்ஷன் என்ட்ரி நம்பர் 46 வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கம்க்கு மட்டும் டேக்ஸுக்கான பவர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அத்தாரிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் டேக்ஸ் லைஸ் வித் ஸ்டேட் கவர்மெண்ட். நெக்ஸ்ட், இன்கமே நம்ம 2 வகையில் சொல்லலாம், ஒன்று கிராஸ் இன்கம், இன்னொன்று நெட் இன்கம். கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்னா என்னென்னா, நமக்கு எல்லா ஹெட்லேருந்து டோட்டலாக இன்கம் வரும் இல்லையா, சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி, கேபிட்டல் கெயின், அதர் சோர்சஸ். இந்த 5 சோர்ஸையும் ஆட் பண்ணி கடைசியாக கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் செட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இருக்கிற அந்த இன்கம் பேர் தான் கிராஸ் டோட்டல் இன்கம். Gross is something which is yet to be deducted இல்லையா? ஸோ இந்த yet to be deductedலேருந்து நம்ம என்ன டிடக்ட் பண்ணுவோம், 80Cயில் வர டிடக்ஷன்ஸ் எல்லாமே மைனஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் மைனஸ் பண்ணோம்னா வில் கெட் த taxable income. ஸோ ஹியர் கம்ஸ் another question, what is exempt and what is deduction? கரெக்டாக? Exemption is something that we claim for part of the aspect. Okay, for example, I'm sorry, மாதி சொல்லிட்டேன். Deduction is something that we claim for part of the aspect. Okay, so exemption is something that says the whole income itself is exempt. So you need not even pay tax for the whole income. அதுதான் வந்து exemption உடைய concept. Then what is deduction? Deduction is that portion of income that is exempted from paying tax. So அந்த amount வரைக்கும் what will be doing from the income will be reducing that amount and the remaining amount will be liable to tax.
So that's how deduction works. Okay, va? I think that's it. So after that we should start. Fine. Now we'll start with today's topic. Okay, va? So this is going to be a tradition. Okay, so this is how I'm going to teach what is cumulative revision. Okay, so this is what I was talking about in the day one. So day one நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு படிக்கிறத முதல்ல 30 minutesல யூ ஷுட் ட்ரை டு ரிவைஸ். நம்ம நேற்றுக்கு 2 hours கம்ப்ளீட் பண்ண லெக்சரை I think we have completed in around 10 minutes. 10 minutesல we have revised it entirely. கொஞ்சம் நீங்கள் பண்ணீங்க, கொஞ்சம் நான் பண்ணேன். Yes, in fact நான் பண்ண ஸ்பீடில் பண்ணோம்னா it would be completed in 5 minutes or less than 5 minutes. ஏன் அப்படி என்னால் பண்ண முடியுது? Because I have practice. இல்லையா? So this is not the first time I'm revising the concept that I'm revising. But for you it's not like that. So it's the first time you're revising the way you're revising. So that's fine. Okay, va? So you might see the difference or the change in speed of your revision tomorrow because இன்னைக்கு you got used to how to do this. So அந்த ambiguity வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. So you will be like familiar tomorrow. நாளைக்கு ரிவிஷன் பண்ணும்போது யூ வில் பி மேபி ஃபாஸ்டர் தென் வாட் யூ வேர் டுடே. அதே மாதிரி ஒரு நியூ டாப்பிக்கும் இனிஷியலாக ரிவைஸ் பண்ணும்போது இட் வில் டெஃபினெட்லி பி ஸ்லோ. பட் ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் ஸ்லோ, டோன்ட் ஸ்கிப் த ப்ராசஸ். Eventually it will pick the speed and you will be expertised in it. Okay, va? So with this note, let's start with the next topic. So please put on the heading section 4, charge of income tax. Section 4, charge of income tax. Right? So as a whole, section 4 எதை பற்றி பேசுதுன்னா, இன்கம் டேக்ஸ் எதுக்கு மேலே சார்ஜ் பண்ணணும், எது இன்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டை தான் இது கவர் பண்ணுது. ஓகேவா? ஸோ இன்கம்னா என்ன? இன்கம் டேக்ஸ் இஸ் பெய்ட் இன் எவ்ரி அசஸ்மெண்ட் இயர். ஸோ இன்கம் டேக்ஸ் செக்ஷன் 4 என்ன சொல்லுதுன்னா, இன்கம் டேக்ஸ் ஐ எம் சாரி, 1 minute. So income tax is paid in every assessment year. Income tax is paid in every assessment year. Right? I have written AY, but you can write assessment year if it's the first time you are writing assessment year. ஏன்னா அதுக்கப்புறமா ஃபியூச்சரில் it will be eventually understood. ஓகேவா? Then at a specific rate specified in Income Tax Act. ஓகேவா? So at the specific rate, ரேட்டுன்னு வரும்போது ஆக்சுவலாக you will be considering 2 rates. ஓகேவா? So rate that is specified in annual finance bill or income tax act. ஏன் மேம் அப்படி சொல்கிறீங்க? எஸ், 2 ரேட் இருக்குது. ஒன்றுக்கு பேர் ஸ்பெஷல் ரேட், இன்னொன்றுக்கு பேர் ஸ்லாப் ரேட். ஸ்லாப் ரேட், டிடிஎஸ் எல்லாமே ஃபினான்ஸ் பில்லை ரெஃபர் பண்ணுவோம், நேற்றுக்கே பார்த்தாச்சு. இன்கம் டேக்ஸில் தேர் ஆர் சர்டன் ஸ்பெஷல் இன்கம். அந்த ஸ்பெஷல் இன்கமில் இந்த இன்கம் வந்துச்சுனாலே இதுதான் டேக்ஸ் ரேட்டு அப்படின்னு ஒரு பல வருஷங்கள் நூற்றாண்டுகள் முன்னாடியே வந்து டிசைட் பண்ணி எழுதி வச்சுட்டாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்டை பார்த்து ரெஃபர் பண்ணுவோம். சரி, ஸோ இதுக்கு பேர் என்ன? ஸ்பெஷல் ரூல்ஸ், ஸ்பெஷல் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, irrespective of total income. ஸோ டோட்டல் இன்கம் எவ்வளோ இருந்தாலும் சரி, சில விஷயங்களை we'll have to tax. ஸோ டோட்டல் இன்கம் irrespective. ரைட்டா? நெக்ஸ்ட், of any person in the previous year. Of any person in the previous year. So this is going to be a little bit heavy. ஏன் இதில் கொஞ்சம் பெரிய வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம் நமக்கே தெரியாமல். ஓகேவா? So what we are going to basically do now is dissect each and every word here so that என்னாகும், we can understand and also memorize section 4. Actually section 4 வந்து
ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பட் எஸ், eventually when you start learning this, law is going to be easy for you. ஓகேவா? ஸோ irrespective. ஸோ சேம் டெக்னிக் நான் லா படிக்கும்போது யூஸ் பண்ணலாமா மேம்னா எஸ், யூ கேன் யூஸ். தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டடிட் law. ஸோ total income. Okay, so for the purpose of section 4, I'm for now deleting income tax act. Okay va, varne annual finance bill mattum na vechikiren, but no wrong if you have already written it. Okay va, annual finance bill. Okay va, so section 4 la enna solran, section 4 la enna solrana, it is paid in every year. What is paid in every year? Income tax is paid every year. Okay va, at specific rate. எந்த இடத்துல இந்த பில், ஐ மீன் எந்த இடத்துல இந்த ரேட் கொடுத்துருக்கோம், at specific rate as provided in the income tax annual financial bill. ஸோ annual finance bill என்ன ரேட் கொடுத்துருக்கானோ அந்த ரேட்டில் we are going to tax the income that we earn in the previous year. ஓகேவா? அப்போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான கான்செப்ட் வருது, ப்ரீவியஸ் இயர்னா என்ன. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் கம்ஸ் இஸ் வாட் இஸ் ப்ரீவியஸ் இயர், ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டாக டைசெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர். வாட் இஸ் அசஸ்மெண்ட் இயர், வாட் இஸ் ப்ரீவியஸ் இயர்? ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடும். ஐம் ரியலி சாரி, என் தொண்டை ரொம்ப கட்டுது, மன்னிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ அசஸ்மெண்ட் இயர் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். ப்ரீவியஸ் இயர். ஸோ அசஸ்மெண்ட் இயர்னா என்னென்னா, the year in which tax is paid. Taxes என்னதுப்பா? paid. ஓகேவா? on the income earned in previous year. ஓகேவா? previous year என்னது? the year preceding assessment year or the year in which the income on which tax is payable is earned. ரைட்டா? டன். ஸோ அசஸ்மெண்ட் இயர்னா என்னது? அப்போது இந்த வாட்டியோட அசஸ்மெண்ட் இயர் என்னவாக இருக்கும்? இந்த வாட்டியோட அசஸ்மெண்ட் இயர் 25-26. அப்போ இந்த அசஸ்மெண்ட்டோட ப்ரீவியஸ் இயர் என்னவாக இருக்கும்? 24-25. ரைட்டா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆனுவல் ஃபினான்ஸ் பில் நம்ம நேற்றுக்கே படிச்சாச்சு. ஸோ வி கேன் ஸ்கிப் இட் ஃபார் நவ். அடுத்தது வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் டோட்டல் இன்கம். இப்போது டோட்டல் இன்கம்னா என்னன்னு பார்க்கணும். அது ஒரு பெரிய கான்செப்ட். ஓகேவா? ஸோ அது நம்ம இன்னொரு வாட்டி அப்புறமா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இஸ் கோயிங் டு பி கிவன் டு பர்சன். பர்சன்னா யாருன்னு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ ரைட் டவுன் த ஹெட்டிங் பர்சன்ஸ். இப்போ வரைக்கும் பர்சன்னா யார்? நமக்கு ஒரு மனுஷன். ஓகேவா? அழகாக சிரிச்சிட்டு. ஸோ இவன் தான் வந்து மனுஷன். ஓகேவா? இவன் தான் யார்? நமக்கு பர்சன். பட் the moment we started learning income tax, person is going to be something different. ஓகேவா? so what is a person? personல there are actually so many categories. ஓகேவா? ஸோ அது என்னென்னா மொத்தமாக 7 கேட்டகரிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நமக்கு தெரிஞ்ச அண்ட் இண்டிவிஜுவல், பிளட் அண்ட் வெயின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஓகேவா? a natural person. இண்டிவிஜுவல்னால் யார்? a natural person. ஓகேவா? நெக்ஸ்ட் HF. HF என்னதுப்பா? ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஓகேவா? ஸோ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி வந்து என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் அ ஃபேமிலி விச் இஸ் ரெஜிஸ்டர்ட்.
சிம்பிளி புட். சரியா? அப்போ ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் எப்படி மேம் மெம்பர் ஆகிறது? சிம்பிள், பை பர்த் ஆர் பை மேரேஜ். அப்படி இல்லைன்னா இந்த 2 வழி தான், வேறு வழி இல்லை. ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்? பை பேன் கார்டு. ஓகேவா? நம்ம பேன் கார்டில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆல்வேஸ் மென்ஷன்ட் அஸ் பர்சனுக்கு இண்டிவிஜுவலாக, ஃபர்மா, ஹெச்யூஎஃப்ஆ, கம்பெனியா. So when you read these characters in your PAN card, you can understand that it denotes to the person that you belong to. ஓகேவா? ஸோ அதை கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொல்லுவாங்க? கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு பேர் என்னது? பர்சன்ஸ். ஸோ பர்சன்ஸில் மொத்தம் 7 டைப். 7 டைப்பில் ஃபர்ஸ்ட் ஒன் இண்டிவிஜுவல், செகண்ட் ஒன் ஹெச்எஃப். நெக்ஸ்ட் கம்பெனி. ஸோ கம்பெனியில் இதெல்லாம் மொத்தமாக 3 கம்பெனிப்பா. சரியா? என்னென்ன அது? இந்தியன் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி, அதுக்கப்புறமா வந்து தேர் ஆர் டொமஸ்டிக் கம்பெனி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இண்டிவிஜுவல் வில் பி சீயிங். First let's me list it down. Fourth one, a firm including LLP. Firm என்னது? Firm na partnership. Right? A firm including LLP. Fifth, association of person, body of individual. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா AOP or BOI அப்படின்னு சொல்லுவோம். Okay, you can write it down in detail. Okay, associate of person or body of individual. So I'll write it. Association of person, body of individual. Right? Sixth one, local authority. யாரு? local authority. Seventh, last, AJP. AJP na என்ன? AJP na artificial juridical person. என்னது? artificial juridical person. வார்த்தைகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கே. இதில் ஒரு சிலதுக்கு நமக்கு மீனிங் தெரியும், ஒரு சிலதுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். சரியா? ஸோ ஒன்று ஒன்றா we are going to dissect now. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலுக்கு பெருசாக விஷயம் இல்லைப்பா, ஹெச்எஃப்க்கும் பெருசாக விஷயம் இல்லை. we are coming to company. ஸோ கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியில் மொத்தமாக தேர் ஆர் 3 types of company. எத்தனை டைப்ஸு? 3 types. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து இந்தியன் கம்பெனி. எதெல்லாம் இந்தியன் கம்பெனிலையோ அதெல்லாம் ஃபாரின் கம்பெனி. அது போக we have a domestic company. இதுக்கெல்லாம் மீனிங் மேம் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கமில் படிக்க போகிறோம். பட் ஸ்டில் I'll just give a glance. இந்தியன் கம்பெனிலாம் எதெல்லாம் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அது எல்லாமே இந்தியன் கம்பெனி. டொமஸ்டிக் கம்பெனியாக இந்தியன் டொமஸ்டிக் டெரிட்டரியில் லொக்கேட்டாக இருக்கிறது எல்லாமே டொமஸ்டிக். ஃபாரினில் லொக்கேட்டாக இருக்கிறது எல்லாமே ஃபாரின். ரைட்டா? நெக்ஸ்ட்டு இது போக அந்த ஒரு கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? போயம் என்னது? பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். வில் பி எனிவே டீலிங் வித் இட் இன் டீட்டெயில் இன் செக்ஷன் நம்பர் 5. பட் ஸ்டில் ஸோ போயமில் என்ன சொல்கிறான்னா, எந்த இடத்துல நம்ம என்னோடய மெயின் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இருக்கோ அதுதான் வந்து என்னோடய இடம். ஸோ இஃப் மை மெயின் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இஸ் இன் சம் அதர் கண்ட்ரி, ஈவன் தோ ஐம் லொக்கேட்டட் இன் இந்தியா, இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ ஃபாரின் கம்பெனி அண்ட் நாட் அ டொமஸ்டிக் கம்பெனி ஆர் இந்தியன் கம்பெனி. ரைட்டா? நெக்ஸ்ட்டு கம்பெனி பார்த்தாச்சு. கம்பெனிக்கு அப்புறமா நம்ம என்ன எழுதினோம்? கம்பெனிக்கு அப்புறமா நம்ம எழுதினது வந்து ஃபர்ம் ஆர் எல்எல்பி. ஃபர்ம் ஆர் எல்எல்பியில் பார்ட்னர்ஷிப் வரும், எல்எல்பி வருமா? இங்கேயே கூட சைடில் எழுதிக்கலாம். பார்ட்னர்ஷிப்பு, எல்எல்பி. இஃப் இன்கேஸ் யூ கைஸ் டோன்ட் ஹாவ் த ஸ்பேஸ் யூ கேன் கிவ் இட் ஆஃப்டர் கம்பெனி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏஓபி பிஓஐ. ஏஓபி அப்படின்னா என்னது? அசோசியேஷன் ஆஃப் பர்சன். கரெக்டாக? ஏஓபினா இட் இஸ் அசோசியேஷன் ஆஃப் பர்சன். அப்போது பர்சன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறது, அதாவது மனுஷங்க கிடையாது. இட் குட் பி ஒரு மனுஷன், இட் குட் பி ஒரு கம்பெனி, இட் குட் பி ஒரு எல்எல்பி.
இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணலாம். ஓகேவா? ஒன் ஆப்ஜெக்ட்டுக்காக. ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகிடுவாங்க? டிஸ்மிஸ் ஆகிடுவாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் சேர்ந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு விஷயம் கண்டக்ட் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? அசோசியேஷன் ஆஃப் பர்சன். அப்போ பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் என்னது? பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்னா ஒரு ரெக்கக்னைஸ்டு பாடி ஆஃப் இண்டிவிஜுவல். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ரெசிடென்ட் அசோசியேஷன். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தோம்னா இண்டிவிஜுவல்ஸ் எல்லாரும் சேர்ந்து தேர் வில் பி இண்டிவிஜுவல்ஸ் இன் சென்ஸ் அவங்க எல்லாரும் மெம்பர்ஸ் ஆஃப் த அசோசியேஷன் ஆயிடுவாங்க. கரெக்டாக ஒரு அசோசியேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் பாடி ஆஃப் இண்டிவிஜுவலில் வேறு ஏதாவது கொஞ்சம் பேர் சேர்ந்து தே ஜஸ்ட் ஆர்கனைஸ் தெம் செல்ஸ் அப்படின்னா பாடி ஆஃப் இண்டிவிஜுவல். The thing is they should get it registered. ரைட்டா? நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தது வந்து லோக்கல் அத்தாரிட்டி. லோக்கல் அத்தாரிட்டியில் நம்ம கவர்மெண்ட் வந்துடும்ப்பா. முனிசிபல் கவர்மெண்ட்டு, பஞ்சாயத்து, கிராம் சபா, அது எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் ரைட் இட் டவுன். லோக்கல் அத்தாரிட்டியில் யாரெல்லாம் வருவாங்க? முனிசிபல், கிராம் பஞ்சாயத், और அதுக்கு இன்னொரு பேர் என்ன? கிராம் பஞ்சாயத். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லோக்கல் அத்தாரிட்டிஸ் எல்லாமே இதுக்கு கீழே ஃபாலோ, இந்த கண்டோன்மெண்ட் போர்டு அது எல்லாமே இதுக்கு கீழே ஃபாலோ ஆகும். சரியா? நெக்ஸ்ட் ஏஜேபி. ஏஜேபினா ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன். இது என்னது? அ பர்சன் கிரியேட்டட் பை லா. அ பர்சன் கிரியேட்டட் பை லா. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஐசிஏஐ, ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டில் கிரியேட் ஆனது. ஐசிஎம்ஏஐ, ஓகேவா? ஐசிஎஸ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாமே இது எல்லாமே வந்து இட் இஸ் கிரியேட்டட் பை லா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏஜேபி. ரைட்டா? நெக்ஸ்ட் ஏஜேபியில் வேறு ஏதாவது ஒரு பர்சன், எனி ரெஜிஸ்டர்ட் பர்சன் அதர் தேன், ஸ்கிரிபிள் பண்ண அழிய மாட்டேங்குதே. ஓகே, அதர் தேன் above 6 points. ஓகேவா? அப்போ என்ன சொல்ல வராங்க? மொத்தமாக பர்சன்ஸில் விசா இண்டிவிஜுவல், ஹெச்எஃப், ஏஓபி, பிஓஒய், கம்பெனிஸ், எல்எல்பி, அப்புறமா அவன் பேர் என்ன? அசோசியேட் ஆஃப் பர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், லோக்கல் அத்தாரிட்டி. ஸோ நம்ம பார்த்த இந்த 6 டைப்ஸில் இல்லாத ரெஜிஸ்டர்ட் இண்டிவிஜுவல் இல்லைனா ரெஜிஸ்டர்ட் பர்சன் இல்லை ரெஜிஸ்டர்ட் குரூப் ஆஃப் பர்சன் இருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே ஏஜேபிக்கு கீழே கவர் ஆகிடும். சரியா? ஃபைன். This is done. ஓகேவா? இப்போ யார்கிட்ட கேட்கலாம்? ரைட். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இதுக்குள்ளேயே சொல்லிடுறேன். ஐ டிட் நாட் கவர் இட். பார்ட்னர்ஷிப் எங்கப்பா? பார்ட்னர்ஷிப்புக்கு பார்ட்னர்ஷிப் ஆக்டில் ரெஜிஸ்டராக இருக்கணும், எல்எல்பிக்கு எல்எல்பி ஆக்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் யூ ஜஸ்ட் மேக் இட். ஓகேவா? நவ் முத்து, ஜஸ்ட் டெல் மீ த லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ். டோன்ட் வரி அஸ்வின், உங்ககிட்ட கேட்பேன். ஃபாஸ்ட் அன்மியூட் அண்ட் டெல் மீ. பேர் மட்டும் சொன்னால் போதுப்பா. ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல், HCF, அப்புறமா ஃபார்ம்ஸ் இன்க்ளூடிங் எல்எல்பி, அப்புறமா அசோசியேஷன் ஆஃப் பர்சன் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், லோக்கல் அத்தாரிட்டிஸ், ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன். ஐ திங்க் கம்பெனி மிஸ் பண்ணிட்டீங்க. ரைட்டா? ஆமாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அஸ்வின் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் individual, Hindu and different family, a company, a firm including LLP, which means a partnership and LLP, association of person or a body of individual, local authority, and AJP, the artificial juridical person. வெரி குட். ஸோ இதெல்லாம் எங்கே சொல்லியிருக்கான் நமக்கு? நான் அதை சொல்ல மறந்துட்டேன். 2 subsection 31. ஸோ ஆஸ் பர் செக்ஷன் 231 எழுதிக்கோங்க. செக்ஷன் 2 subsection 31. ஓகேவா?
So section 4 charge of income பார்த்தோம். Charge of income income tax is paid on every assessment year at the rate specified in annual finance act bill irrespective of the total specified income of a person in the previous year அப்படின்னு பார்த்தோம். இதில் இருக்க ஒரு வார்த்தையாக we were segregating. அதில் இப்போ பார்த்தது வந்து person 231 divide ஆகுது. individual HF AOP BOI company partnership and then local authority AGP இது எல்லாமே அதில் கவர் ஆகுது. கரெக்டாக? ஸோ எல்லா டைப்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ I want you to write down another one. ஸோ இந்த கம்பெனிஸ்க்கு கீழே ஐ திங்க் யூ கேன் ரைட் இட் டவுன். ஓகே, கம்பெனிஸ்க்கு கீழே ஸோ இதெல்லாம் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அதெல்லாமே இங்கே வரும். டொமஸ்டிக் கம்பெனியில் Indian company or foreign company which has made arrangement to make payments of dividend in India. ஓகேவா? ஸோ என்ன எழுதுங்க? Indian company plus foreign company who pays dividend in India. ஓகேவா? And also it is a company in India. So most probably all Indian company becomes domestic company, but not all foreign company are necessarily domestic company unless they have their dividends to be divided or decided in India. Okay va? Next, foreign company. So இதெல்லாம் இந்தியன் கம்பெனிலையும் அது எல்லாமே ஃபாரின் கம்பெனி. சிம்பிள். இந்தியன் இல்லைன்னா இஸ் ஈக்குவல் டு ஃபாரின். சிம்பிள். ரைட்டா? ஐ திங்க் யூ ஆர் டன். நெக்ஸ்ட், இப்போ அசசி அப்படிங்கிற வார்த்தை. எல்லா பர்சனும் அசசியா? யாரெல்லாம் அசசி? முதல்ல அசசினா என்ன அது பார்த்துக்கலாம். செக்ஷன் 2 subsection 7. செக்ஷன் 2 subsection 7 அசசி. இதெல்லாம் எங்கே மேம் கேட்பாங்க? தேவையில்லாமல் படிக்க வைக்கிறீங்களா? இல்லவே இல்லைப்பா, தியரியில் வரும். சரியா? அந்த கடைசி கொஷின் அதில் ஆப்ஷனில் ஒரு தியரி கொஷின் வரும். அந்த ஆப்ஷனில் வர தியரி கொஷின் எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அதில் ஒன்று இது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட், பர்சன் பை ஹூம் டேக்ஸ் இஸ் பேயபிள். என்னது? பர்சன் பை ஹூம் டேக்ஸ் இஸ் பேயபிள். Or person or any other sum or money is payable under Income Tax Act. Is payable under this act. Under this act. This act na enartham? Income Tax Act. Okay va? Or clubbed income. A person who is paying tax representing another person. Okay va? A person who is paying tax in representative capacity அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளப்பிங் எதுக்கு கொண்டு வரும்? representative capacity. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து டீம்டு அசசி. டீம்டு அசசினா அவன் அசசி கிடையாது, பட் அவன் வந்து அசசி அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? அவனுக்கு பேர் வந்து டீம்டு அசசி. அடுத்தது வந்து அசசியின் டிஃபால்ட். ஸோ அசசியின் டிஃபால்ட்டாக என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நான் ஒன்று டேக்ஸ் கட்டணும், நான் கட்டலை, அப்போ பெனால்ட்டி வரும். நான் டேக்ஸ் கட்டிட்டேன், பட் பெனால்ட்டி இன்னும் கட்டலை, அப்போ அந்த பெனால்ட்டியை நான் கட்டி முடிக்கிற வரைக்கும் I'll be அசசியின் டிஃபால்ட். ஸோ நான் டிஃபால்ட் வச்சுருந்தேன்னா ஐம் அசசியின் டிஃபால்ட், அதனால நான் கட்டுறேன். இல்லை ப்ரைமரிலி எனக்கு டேக்ஸபிள் இன்கம் இருக்குது, நான் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்குன்னா அப்போ ஐ பிகம் அசசி. பிகாஸ் ஐ ஆம் சப்போஸ் டு பே அ மணி ஒரு மணி இஸ் ஒர்த் டு த கவர்மெண்ட். தட் இஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஓகேவா?
every assessee is a person, but not every person is a assessee. ஓகேவா? இல்லை நமக்கு என்ன தெரியுது, இல்லைன்னு பார்க்கும்போது இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ every person is not assessee, but every assessee is a person. ஓகேவா? So as per 2 subsection 7 என்ன சொல்றாங்க? Person by whom tax is payable, any other sum or money is payable under this act, clubbing deemed assessee default, assessee in default. ரைட்டா? ஸோ செக்ஷன் 231ல பர்சன் பார்த்தோம், பர்சனுக்கு அப்புறம் அசஸி பார்த்தோம், அசஸிக்கு அப்புறம் இப்போ வந்து சி நவ் அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ வில் பி ஃபர்தர் அதில் வேறு என்ன மிச்சம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அசஸ்மெண்ட் இயர் பார்த்தாச்சு, ப்ரீவியஸ் இயர் பார்த்தாச்சு. ஃபைன், ஐ திங்க் we are done. ஸோ இது போக you just write down general rule. ஸோ இந்த அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்னு வரும்போது எங்கே அந்த அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்? ஸோ அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் இருக்கு இல்லையா? அசஸ்மெண்ட் இயரில் என்ன பண்ணுறோம்? அசஸ்மெண்ட் இயரில் நம்ம இன்கமில் என்னெல்லாம் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கோமோ, அதாவது ப்ரீவியஸ் இயரில், அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? அது எல்லாத்தையும் நான் டேக்ஸபிள் பண்ணுறேன். எப்போது? இந்த வருஷம். ஸோ போன வருஷம் நான் ஏர்ன் பண்ணது எல்லாத்துக்கும் நான் டேக்ஸ் எப்போ கட்ட போகிறேன்? இந்த வருஷம் கட்ட போகிறேன். ஆனால் இது வந்து ஜென்ரல் ரூல். ஓகேவா? ஸோ ஜென்ரலி என்ன சொல்கிறோம்? போன வருஷம் ஏர்ன் பண்ண இன்கம்க்கு இந்த வருஷம் டேக்ஸ் பே பண்ணணும். திஸ் இஸ் கால்ட் ஜென்ரல் ரூல். பட் இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. இன் சர்டன் கேசஸ் income that is earned in the previous year will be taxable in the assessment year. Sorry, in the previous year itself. ஓகேவா? ஸோ இது என்னது? இது வந்து ஜென்ரல் ரூல். நான் பண்ண விஷயம் உங்களால் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இது என்னது? இது வந்து ஜென்ரல் ரூல். Or you do one thing, since you cannot copy paste like how I did, you can just write down generally income earned in the previous year, generally income earned in the previous year is taxable in the assessment year. ரைட்டா? பட் இதுக்கு தேர் இஸ் அன் எக்ஸெப்ஷன். இதுக்கு என்ன இருக்குது? இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. எக்ஸெப்ஷன் என்னது? எக்ஸெப்ஷன் என்னதுன்னா, இந்த ஃபாலோவிங் கேசஸ் ப்ரீவியஸ் இயர் இஸ் ஈக்குவல் டு அசஸ்மெண்ட் இயர். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? The year in which the income is earned is the year in which the tax is also be paid. ஓகேவா? இல்லை என்ன சொல்கிறாங்க? The tax is paid in the year in which it is earned. In the year in which it is earned. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரீவியஸ் இயரில் ஏர்ன் பண்ண இன்கம் ப்ரீவியஸ் இயர்லேயே டேக்ஸ் ஆகிடும். ப்ரீவியஸ் இயரில் ஏர்ன் பண்ண இன்கம் ப்ரீவியஸ் இயர்லேயே டேக்ஸ் ஆகிடும். இது ஏன் பண்ணுவாங்க? நம்ம ஜென்ரலி ஏன் பண்ணுவோம்? ஒரு எனக்கு ஒருத்தங்கிட்ட நான் வந்து கடன் கொடுத்துருக்கேன். ஒரு லேமன் டேர்ம்ஸில் வருவோம். ஐ எம் அ பர்சன், ஐ ஹாவ் லென்ட் 500 rupees டு முத்து. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா, முத்து கிட்டேருந்து அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு 7,000 rupees நான் கடன் வாங்குறேன். ஓகேவா? இப்போது நான் எவ்வளோ திருப்பி கொடுத்தா போதும்? இது போக மிச்சம் 200 rupees நான் திருப்பி 2,000 rupees நான் திருப்பி கொடுத்தா போதுமா? கரெக்டா? ஓகே. பட் என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு நார்மல் கேஸ். சரியா? இப்போது there is one person, there is another person. இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் கிட்ட இருந்து
இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறேன்னு வாங்குறான், இதே 5,000 ரூபா வாங்குறான். பட் இந்த 5,000 how he is going to repay is 3 இன்ஸ்டால்மெண்ட்லையும் 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் let us say 1,500 கொடுக்குறான்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ என்னாச்சுன்னா 2 மாதம் கொடுத்ததுக்கப்புறமா he is deciding to visit US and settle there. என்ன சொல்கிறான்? யூஎஸ் போயிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு அங்கேயே செட்டில் ஆக போகிறோம். அதான் அவனோட பிளான். அப்போ வாட் வில் திஸ் பர்சன் டூ? முத்து இஸ் நாட் ஏமாளி. முத்து என்ன சொல்வான்? நீ எங்கே வேணால் போ, எங்கே வேணால் செட்டில் ஆகும், பட் பிஃபோர் யூ கோ கிவ் மீ வாட் எவர் தட் இஸ் பிலாங்கிங் டு மீ. ரைட்டா? ஸோ என்னோட பொருள் என்னெல்லாம் வச்சிருக்கியோ அதெல்லாம் கொடுத்துட்டு போயிரு, என்னுடைய காசு எதெல்லாம் நீ வச்சிருக்கியோ அதெல்லாம் கொடுத்துட்டு போயிரு, அப்புறம் யூ கேன் பி ஹாப்பி. இல்லையா? ஸோ த சேம் இஸ் அப்ளிகபிள் டு யார்? நம்மளுடைய இன்கம் டேக்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸப்ஷன் டு திஸ் ரூல் வந்து எங்கே கவர் ஆயிருக்குன்னா செக்ஷன் 170 சீரீஸில் வந்து கவர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் செக்ஷன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து இம்பார்ட்டண்ட்டானு கேட்டேன். ஆக்சுவலாக இஃப் பாசிபிள் யூ கேன் ரிமெம்பர், அதர்வைஸ் த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இட் இஸ் மோர் தேன் இனஃப் தான். சரியா? ஸோ வாட் ஆர் த கேசஸ் வேர் த இன்கம் earned in the previous year is taxable in the previous year? First, AOP BOI formed for a specific purpose likely to be dissolved in the same previous year. ஓகேவா? AOP BOI formed for a specific purpose likely to be dissolved in the previous year. Likely to be dissolved in the previous year. Or short span. ஓகேவா? ஒரு 6 மாதத்தில் டிசால்வ் ஆகிற மாதிரி ஒரு ஏஓபி பிஓஐனா அவங்க அந்த வருஷம் earn பண்ண இன்கம்க்கு அந்த வருஷமே டேக்ஸ் கட்டிடணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த டிசல்யூஷனே வந்து இதுவாகும். சரியா? நெக்ஸ்ட், இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த கான்சர்ட்லாம் பண்ணுறாங்க தெரியுமா? கான்சர்ட்ஸு இதெல்லாம் என்ன ஆகும்? ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஒரு சர்டைன் கான்சர்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்காக இந்தியா வராங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கான்சர்ட் நடத்திட்டு டிக்கெட் காசெல்லாம் வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க. டேக்ஸ் கட்டணும் இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் எப்போ வந்து அது ஃபைனலைஸ் ஆகும் அவங்களுடைய அந்த வெளியில் போகிறதுக்கான அந்த டிபார்ச்சர் ப்ரோசஸ் ஒன்லி வென் தே ஹவ் கிளியர்ட் ஆல் தேர் டேக்ஸ் டியூஸ். இல்லைன்னா கஷ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தோம்னா நான் ரெசிடென்ட் ஷிப்பிங் பிஸ்னஸ். அடுத்தது நான் ரெசிடென்ட் ஷிப்பிங் பிஸ்னஸ். இங்கே ஸ்பீடாக எழுதணுன்றதுக்காக ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன், பட் ட்ரை நாட் டு யூஸ் ஷார்ட்கட்ஸ் எனிவேர். ஓகேவா? அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு அவாய்ட் டேக்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு அவாய்ட் டேக்ஸ். ஓகேவா? ஃபோர்த் ஒன், க்ளோஷர் ஆஃப் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸே க்ளோஸ் பண்ண போகிறேன், லிக்விடேட் பண்ண போகிறேன், அப்போது நீ டேக்ஸில் எல்லாம் டேக்ஸ் டியூஸ் எல்லாம் பே பண்ணாதான் உனக்கு அந்த லிக்விடேஷன் வேலிடேட் ஆகும். நெக்ஸ்ட், பர்சன் லீவிங் இந்தியா பெர்மனெண்ட்லி. இதெல்லாம் ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிள். பர்சன் லீவிங் இந்தியா பெர்மனெண்ட்லி. ஓகேவா? ஸோ ஜென்ரல் என்னது? ஜென்ரலி income earned in the previous year is taxable in the assessment year. Exception என்ன? income earned in the previous year is taxable in the previous year. Example, என்னென்ன cases? AOP BOI formed for a specific purpose, non-resident shipping business, transfer of property to avoid tax, closure of business, person leaving India permanently. Right? So just go through this once. அடுத்தது ரேட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? we are going to expand that. So both of you can raise your hands once it's done. இதெல்லாம் previous yearல earn பண்ண amount வந்து assessment yearல pay பண்ணா. இதெல்லாம் previous yearல earn பண்ண previous yearல pay பண்ணிடணும். previous yearல next assessment wait பண்ண தேவை. Yes. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஒன்று எழுதிப்போமா? மிஸ்டர்
Ashwin planned to transfer his income to evade tax. மேம் வேறு எக்ஸாம்பிளே கிடைக்கலையா? ஓகேவா? ஸோ evade taxுக்கு வந்து he is planning. ஸோ இது எப்படி தெரியும் அசஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கு எப்படி தெரியும்னா திடீர்னு ரைட் பண்ணுவாங்க, இன்கம் டேக்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஐடி ரைட்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்கம், அன்ஸ்பெசிஃபைடு இன்கம் ஆர் அந்த மாதிரி இன்கம்லாம் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும்னா அவன் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவான், பில்டிங் எந்த தான் ஆனால் ரெண்ட் நான் வாங்குறதில்ல அப்படின்னா ரெண்ட் நான் தான் வாங்குறேன் பட் பில்டிங் எந்த இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவன் என்ன சொல்லிடுவான், யூ ஆர் சிம்ப்ளி ட்ரான்ஸ்ஃபரிங் இட் வித் த பர்பஸ் ஆஃப் எவேடிங் டேக்ஸ். எக்ஸாம்பிள், Ashwin has planned to transfer his residential property to, let us say, someone like Muthu. ஓகேவா? பட் வித் an agreement that this poor Muthu should return back the property within 3 months அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அக்ரிமெண்ட் எப்போ போட்டிருக்காரு, அக்ரிமெண்ட் வந்து ஃபெப்ரவரி மாதம் போட்டிருக்காரு. ஃபெப்ரவரிலேருந்து 3 மாதம்னா மார்ச், ஏப்ரல், மே மாதம் திருப்பி கொடுத்துடணும். நம்ம எங்கே அக்கௌண்ட்டில் டேலி பண்ணுவோம், மார்ச் 31. ஸோ மார்ச் 31 வரைக்கும் இருக்கிறது வரைக்கும் நான் வந்து ரெண்டுன்னு பார்த்தேன்னா இந்த பில்டிங் எந்தே கிடையாது. சம்திங் தட் ஐ நாட் ஓன், ஐ நீட் நாட் பே டேக்ஸ் ஆன் இட், இல்லையா? ஸோ அஸ்வின் என்ன சொல்லிடுவார் சிம்பிளா, இந்த பில்டிங்கே எந்த இல்லை, முத்து தான், போய் முத்துக்கிட்ட டேக்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஓகேவா? 3 மாதம் கழிச்சு வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கும் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, இந்த பில்டிங் வந்து 3 மாதம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக திரும்ப அஸ்வின் கிட்ட போயிடுச்சுன்னு. அப்போ நம்ம வந்து இந்த டேக்ஸ் ஆடிட்லாம் ஜூலை மாதம் தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது முத்து கிட்ட வந்து நான் கேட்குறேன், உங்களுக்கு வந்து ரெண்ட் வந்திருக்குல்ல, இதுக்கு வந்து டேக்ஸ் கட்டுங்க. அப்போ முத்து என்ன சொல்லுவார், ஐயோ இது ஏன் இன்கமே இல்லை, இந்த பில்டிங் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஸ்வினோடது, போய் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி 2 பேரும் மாற்றி கேம் விளையாடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னா நாங்கள் எந்த வருஷம் கண்டுபிடிச்சோமோ அந்த வருஷமே ஃபுல்லாகவே டேக்ஸு கட்டிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் நவ். ஸோ நெக்ஸ்ட் just make one good point. Notes. In case of undisclosed or unexplained, undisclosed or unexplained income, higher tax and surcharges applicable. ஓகேவா? ஸோ டூ மச் ஆகிடுச்சு, ஒரே ஒரு வாட்டி ஒரு குட்டி ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஸோ ரிவிஷனில் ஒரு சி ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து செக்ஷன் 4ல் சார்ஜ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் பார்த்தோம். இன்கம் டேக்ஸ் இஸ் பெய்ட் இன் எவ்ரி அசஸ்மெண்ட் இயர் அட் த ரேட் ஸ்பெசிஃபைட் இன் த ஆக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டோட்டல் இன்கம் ஆஃப் எனி பர்சன் இன் இந்தியா. அடுத்து பார்த்தது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 31. அதில் பர்சன்னா என்னென்னு பார்த்தோம். பர்சன்னா இண்டிவிஜுவல், ஹெச்எஃப், ஏஓபி, பிஓஐ, கம்பெனி, ஆர்டிஃபிஷியல் ஜுடிக்கல் பர்சன், லோக்கல் அத்தாரிட்டி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தது வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7 தட் டாக்ஸ் அபவுட் அசஸி. அசஸினா யார்? அ பர்சன் டு ஹூம் த டேக்ஸ் இஸ் பேயபிள் ஆர் எனி சம் ஆஃப் மனி இஸ் பேயபிள் டு த ஆக்ட். தென் கிளப்பிங், டீம்ட் அசஸி ஆர் எனி அதர் அசஸி இன் டிஃபால்ட். இவங்க எல்லாருமே எதுக்கு கீழே வருவாங்க? அசஸிக்கு கீழே வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தது வந்து அசஸ்மெண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் which is given in section 3 and section 9 respectively. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்கம் earned in the year, the year in which the income is earned is called previous year, which is the year preceding to the assessment year. Assessment year na the year in which the tax is paid on the income earned in the previous year. ஓகேவா? which is next to the previous year. Now இது ஜென்ரல் ரூல். இதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸெப்ஷன் பார்த்தோம். வாட் இஸ் த எக்ஸெப்ஷன்? ஃபாரின் ஷிப்பிங் கம்பெனி, பர்சன் வித் அன் இன்டென்ஷன் டு எவேட் டேக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறமா வந்து ஃபாரின் ஷிப்பிங் கம்பெனி சொல்லிட்டேன்னா, ஏஓபி, பிஓஐ ஃபார்ம் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் லைக்லி டு பி டிசால்வ் வித் இன் த இயர். தென் அ பிஸ்னஸ் விச் இஸ் லிக்விடேட்டிங். ஓகேவா? இதெல்லாம் தாண்டி அ பர்சன் லீவிங் இந்தியா பெர்மனென்ட்லி. ஸோ இந்த அஞ்சு கண்டிஷன்ஸ் வந்து ஃபாலோ ஆச்சுன்னா அந்த இன்கம் earned in the previous year is taxable in the previous year. ஓகேவா? ஸோ டேக் a 5 minutes break. Have a quick glance of whatever you have studied till now. இன்னைக்கு மார்னிங் 1 hour.
ஓகேவா? பார்த்துட்டு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா you can specify. ஓவராப்பா? ஆக்சுவலாக இது வந்து லிட்டரலி 5 minutes பிரேக்கில் ஒரு குட்டி பிரேக். I just wanted to give a குட்டி பிரேக். No 5 minutes break. So once done, both of you can let me know. நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்கள் வேகமாக பார்த்துட்டு. இந்த அசஸ்மெண்ட் அது மட்டும் சொல்றீங்க. இந்த அசஸ்மெண்ட் இயர்னா என்னன்னு புரியலையா? அசஸ்மெண்ட் இப்ப இது பண்ணீங்களே, இப்போ ஒரு ஃபாரின்ல இருந்து வரவங்க. ஆமா. ஓகே. அது அவங்க டாக்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல பே பண்ணுவாங்க இல்ல கரண்ட் அசஸ்மெண்ட் இயர்ல பே பண்ணுவாங்க? ப்ரீவியஸ் இயர்ல பே பண்ணுவாங்க. லெட்டஸ் அஸ்யூம் ஒரு ஃபாரின் ஷிப் வந்திருக்கு இந்தியாவுக்கு. ஓகேவா? எந்த வருஷம் வந்திருக்குன்னா, வெயிட் ஐ வில் கிவ் an example. Okay. So let us assume there is a foreign ship that has landed. ஓகேவா? லைக் போர்ட்டில் வந்து லேண்ட் ஆயிருக்கு. சரியா? ஸோ இது போர்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணும், அதோடைய ஸ்டாக் எல்லாத்தையும் வந்து அன்லோட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஸ்டாக் எடுத்துகிட்டு போக வேண்டியிருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போக, கூடவே வந்து பேமெண்ட்ஸும் வாங்கிட்டு போவாங்க. கரெக்டாக? இப்போது வாட் எவர் பேமெண்ட் தட் ஆர் கெட்டிங் எய்தர் இன் மணி ஆர் டாலர், வாட் எவர் த கேஸ் மேபி, ஸோ அந்த கன்சிடரேஷன் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா தே ஷுட் பே தட் டாக்ஸஸ் ஆஸ் வெல். ஓகேவா? ஸோ இந்த டாக்ஸஸை வந்து கிளியர் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து இந்த போர்ட்லேருந்து வெளியில் போகிறதுக்கே பெர்மிஷன் கிடைக்காது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, கஸ்டம்ஸ் கிளியர் ஆகணும், அப்போ தான் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். டியூட்டிஸ் கிளியர் ஆகணும், அப்போ தான் எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கு தான் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? பிகாஸ் இவன் போயிட்டானா அதுக்கப்புறம் அவன் எப்போ வருவான்னு நமக்கு தெரியாது. அவன் வர வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ நீ போகும்போதே நீ பே பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர வேண்டிய பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் அவன் போனாலும் பிரச்சனை இல்லை, போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. கரெக்டாக? சேம் ரூல் இஸ் அப்ளிகபிள் ஹியர் ஆஸ் வெல். ஸோ எங்கேயாச்சும் யாராச்சும் பர்மனெண்ட்டாக நம்மளை விட்டு போகிற மாதிரி இருக்குது, இல்லைனா வந்து பாதியிலே போயிடுவாங்க அப்படின்னு தோணுது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம், நீ இந்த வருஷம் ஏர்ன் பண்ண இன்கம் இந்த வருஷமே கட்டிடுப்பா. ஒரு பிஸ்னஸ் ரொம்ப அமோகமாக போயிட்டுருக்கு. ஓகேவா? பயங்கர ப்ராஃபிட்ஸு. சரியா? திடீர்னு என்ன பண்ணிட்டான்னா நான் லிக்விடேட் பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டான். அப்போது கவர்மெண்ட் வில் நாட் வெயிட் டில் நெக்ஸ்ட் இயர், அதாவது அசஸ்மெண்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணாது. ஏன்? அவன் இந்த வருஷம் லிக்விடேட் பண்ணிட்டு வேறு கண்ட்ரிக்கு மூவ் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது? லிக்விடேட் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸே இல்லை நான் ஏன் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுறது? இல்லையா? ஸோ தேர் ஆர் காம்ப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ண வந்தாங்கன்னா, எப்போல்லாம் வந்து பிஸ்னஸ் லிக்விடேட் பண்ண போறியோ அப்போ நீ ப்ரீவியஸ் இயரில் என்ன இன்கம் ஏர்ன் பண்ணியோ அதை ப்ரீவியஸ் இயர்லேயே கட்டிடு. ஸோ டேக்ஸை எப்போ கட்டிடுவேன்? ப்ரீவியஸ் இயர்லேயே கட்டிடுவேன். அசஸ்மெண்ட் இயர் வரைக்கும் வில் நாட் வெயிட். டன்னா? இஸ் இட் கிளியர்னா? ஓகே, குட். ஸோ அப்படியே கையோட அந்த அஞ்சு பாயிண்ட்ஸை சொல்லிட்டு போயிருங்க முத்து. என்னது அந்த 5 பாயிண்ட்ஸ்? இந்த கேசஸ் வேர் the income earned in the previous year is taxable in the previous year அப்படின்னு ஆரம்பிக்கணும். சொல்லுங்க பாப்போம். பார்த்து சொல்லுங்க, ப்ராப்ளம் இல்லை. அது ஏஓபி அப்புறம் பிஓஐ எல்லாருமே வந்துருவாங்களா? ஏஓபி பிஓஐல எல்லாருமே வந்துருவாங்களா? only which is likely to be dissolved in the year. ரொம்ப ஷார்ட் ஸ்பேனுக்கு உருவாகிற ஏஓபி பிஓஐ மட்டும்தான். சரியா? நெக்ஸ்ட் நான் ரெசிடென்ட் ஷிப்பிங் பிசினஸ். வெரி குட். நெக்ஸ்ட் அப்புறம் அந்த க்ளோசர் ஆஃப் பிசினஸ் க்ளோஸ் பண்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு அவாய்ட் டாக்ஸ். ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க அப்போ கட்டிங். அப்புறமா யாரெல்லாம் இந்தியா வந்து லீவா வராங்க பர்மனெண்ட்டாக போகிறவங்க எல்லாரும். கரெக்டா? குட். நவ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட், ஸ்லாப் டேக்ஸ் ரேட்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டேக்ஸ் ரேட்ஸ். ஓகேவா? ஸோ சொல்லுப்பா.
ஓகே. அவ்வளோ பெரிய டவுட்ல நினைக்கிறேன். இந்த இந்த நான் ரெசிடென்ஸ் இருக்கு, அது வந்து நம்ம இந்தியன் பீப்புள் தான் குறிக்கும், பொதுவாக குறிக்கும். என்ன கேட்க வரீங்க? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி டிசைட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? இந்த நான் ரெசிடென்ட்னு இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிருக்கீங்களா, அது எப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு என்னென்னா, யாரெல்லாம் இந்தியாவில் இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இன்கம் டேக்ஸ் கட்டணுமா? ஸோ இன்கம் டேக்ஸ் கட்டணுன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்க வந்து இந்தியாவில் எவ்வளோ நாள் இருந்திருக்காங்கன்னு பார்ப்போம், சரியா? ஆனால் இந்த ஷிப்பில் இருக்காங்க தெரியுமா, ஷிப் க்ரூ மெம்பர்ஸு, ஷிப்ஸ், இதுக்கு மட்டும் அது இந்தியாவில் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அது வந்து எத்தனை நாள் தங்கியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அது 15 நாள் இருக்குது, அதுக்கப்புறம் கிளியரன்ஸ் கேட்குதுன்னா அப்போ 15 நாள்லேயே அவன் போயிடுவான்னு அர்த்தம். 15 நாளில் போகிறவன் 15 நாளில் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணாலும் அவ்வளோத்துக்கு டேக்ஸ் கட்டிட்டு போகணும், ஓகேவா? ஏன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டில் தெர் இஸ் சம்திங் கால்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், செக்ஷன் 6ல், ஓகேவா? ஸோ அதன்படி 182 டேஸ்க்கு மேல் ஸ்டே பண்ணாதான் அவன் ரெசிடென்ட், இல்லைனா அவன் ரெசிடென்ட் இல்லை. இந்த கேஸில் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருக்கான்? 15 நாள். அப்போ ஆப்வியஸ்லி ஹீ இஸ் நான் ரெசிடென்ட், கரெக்டாக? அதனால் அவன் நான் ரெசிடென்ட் ஷிப்பிங் கம்பெனி. அது போக எனி கம்பெனி விச் இஸ் நாட் இந்தியன் கம்பெனி இஸ் அ ஃபாரின் கம்பெனி. ஸோ ஃபாரின் ஷிப்பிங் கம்பெனி if it's visiting India, definitely it will not visit India again, most probably, கரெக்டாக? ரொம்ப டைம் எடுக்கலாம், இல்லை வராமலே கூட போகலாம். இட்ஸ் லைக் அன்சர்டன், இல்லையா? ஸோ எனி கம்பெனி which is not an Indian company is a foreign company, and any foreign shipping company, if it's going to visit India, and the income in which it is earning in the previous year should be taxed in the previous year itself, right appa? Okay, good. Next, tax rates. ஸோ டேக்ஸ் ரேட்ஸை பொறுத்த வரையில் கவர்மெண்ட்டுக்கு நம்ம வயசு மேலே கொஞ்சம் ஆகும், ஓகேவா? ஸோ இஃப் யூ ஆர் அ பர்சன் அப் டு 60 years, நார்மல் ரெசிடென்ட்னு சொல்லுவோம் இதை, ஓகேவா? இது என்ன சொல்லுவோம்? நார்மல் பர்சன். ஸோ இதில் யாரெல்லாம் வருவாங்க? இண்டிவிஜுவல், HUF, AOP, BOI, and the same provision is applicable for non-residents, immaterial of their age. non-residentக்கு irrespective of their age. ஓகேவா? நெக்ஸ்ட், more than 60 but less than 80. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 60 to 80 years. இது என்னன்னு சொல்லுவோம்னா சீனியர் சிட்டிசன் சொல்லுவோம், ஓகேவா? இது வெறுமனே இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஓகே, சார், இண்டிவிஜுவலுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள், ஹெச்எஃப் கூட கிடையாது, ரைட்டா? அதே மாதிரி a person whose age is exceeding 80 years, அது வந்து லாஸ்ட் கேட்டகரி. அவங்கள வந்து சூப்பர் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? a person more than 80 years. இதுவும் இண்டிவிஜுவல் மட்டும்தான்ப்பா, சரியா? இது ஏன் பிரிச்சிருக்கோன்னா இவங்களுக்கு வந்து இந்த பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது வந்து கம்மியாக இருக்கும், சரியா? ஸோ ஐ வாண்ட் டு டிவைட் 3 columns, ஓகேவா? ஒன்று வந்து ஸ்லாபு, இன்னொன்று வந்து பர்சன்டேஜ், இன்னொன்று வந்து ஷார்ட்கட், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 ஆஸ்பெக்ட்ஸுக்கும் ஐ வாண்ட் டு டிவைட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும், ஓகேவா? ஸோ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்னா நான் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறேங்கிறது ஃபஸ்ட்டு வில் பி கேல்குலேட்டிங், கரெக்டாக? நான் ஏர்ன் பண்ண இன்கமில் சர்டென் போர்ஷன் வரைக்கும் ஐ வில் பி நாட் கேல்குலேட்டிங் ஃபார் டோட்டல் டேக்ஸ், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 5 lakh rupees ஏர்ன் பண்ணுறேன்னு வச்சுப்போம். அந்த 5 lakh rupeesல ஃபஸ்ட்டு 2,50,000 இஃப் ஐ எம் லெஸ் தென் 60 years, more than 60 to 80னா இட் இஸ் லைக் 3 lakh, அதுக்கப்புறம்னா 5 lakh, அந்த மாதிரி லிமிட் இருக்குது, சரியா? ஸோ தட்ஸ் வாட் இஸ் கால் த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். ஸோ என்னுடைய டேக்ஸபிலிட்டிக்கு அதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணுவேன், சரியா? ஸோ ஜஸ்ட் ரைட் டவுன் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட், இல்லை குட்டியாக எழுதிக்கிறேன், பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்.
up to this amount, taxes not payable. ஓகேவா? ஸோ என்னோடய taxable income ஃபஸ்ட்டு கேஸில் up to 2.5 lakh அப்படின்னா nil, எதுவுமே இல்லை. 2.5 to 5 lakh இதில் இருக்கிறது எல்லாமே லேக்ஸ்ப்பா, சரியா? அப்படின்னா 5%. ஷார்ட்கட் வந்து ரொம்ப சிம்பிள். 5 லேக்லேருந்து 2 lakh 50,000 மைனஸ் பண்ண என்ன வரும்? 2,50,000. அந்த 2,50,000ல் 5% எவ்வளோ? 12,500. ரைட்டா? நெக்ஸ்ட்டு 5 lakh to 10 lakh. 5 lakh to 10 lakh. 10%. சாரி 20% மாற்றி போட்டு. ஓகேவா? ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 10 lakh மைனஸ் 5 lakh வந்து 5 lakh. அந்த 5 lakhல 20% கால்குலேட் பண்ணிங்க, யூ கெட் 1 lakh. ஸோ தட்ஸ் த ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் எதுக்கு மேம் எழுதுறீங்க அப்படின்னா, இப்போ லெட்டர்ஸ் அசியூம் ஒரு மனுஷனுடைய இன்கம் வந்து 25 lakhs. அப்போது 25 lakhஸில் அப் டு 10 lakh வரைக்கும் இவ்வளோ தான் ரேட்டு. நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு 5 lakhக்கு 12,500, நெக்ஸ்ட்டு 5 lakhக்கு 10,000. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். அப்போது யாராச்சும் என்கிட்ட திடீர்னு கேட்குறாங்க, என்னோட டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் வந்து இவ்வளோப்பா, இதுக்கு டேக்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டால் ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி ஒரு 2 minutesல நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த ஷார்ட்கட். நெக்ஸ்ட் மோர் தென் 10 lakhனா 30%. ஸோ 10 lakh மேலே எவ்வளோ போனாலும் 30% கால்குலேட் பண்ணுவேன். ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி இப்போ நான் கால்குலேட் பண்ண போகிறேன்னா 8 lakh என்னுடைய டோட்டல் இன்கம்னா அப் டு 18 lakh என்னோட டோட்டல் இன்கம்னா அப் டு 10 lakh வந்து இட் வில் பி ஆப்வியஸ்லி 1 lakh rupees. ஓகேவா? 1 lakh plus 12,500 is equal to 1 lakh 12,500. ஸோ 18 lakhல 10 lakh minus 18 lakh would be 8 lakh. ஸோ அந்த 8 lakhல 30% என்ன வருதோ அதை வந்து இந்த 1,25,000 கூட மைனஸ் 1,12,500 கூட ப்ளஸ் பண்ணேன்னா I'll get total tax. ஓகேவா? ஸோ amount exceeding 10 lakh into 30%. ஓகேவா? இதுவே வந்து பர்சன் அப் டு 60 இயர்ஸாக இருந்தாங்கன்னா சேம், பட் இந்த இடத்துல பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட் மட்டும் 3 lakh, தென் 3 to 5, தென் 5 to 10, தென் 10க்கு மேலே. ஓகேவா? ரேட் would be the same 5% அப்படின்னா இந்த இடத்துல 12,500 இந்த இடத்துல 10,000 வரும். ஓகேவா? தென் இங்கே வந்து 20%, இங்கே 1 lakh வரும். அடுத்தது இங்கே 30%. அமௌண்ட் எக்ஸீடிங் 10 lakhக்கு மேலே 30% இந்த டிஃப்ரென்ஸில். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் இன்ட்டு 30%. இதுவே மோர் தென் 8 இயர்ஸாக இருந்தாங்கன்னா அப் டு 5 lakh வரைக்கும் நில்லு. 5 to 10 வந்து 20%, 1 lakh. 10க்கு மேலே 30%. ஓகேவா? So once done, let me know. யார் ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சிங்களோ எழுதி முடிச்சுட்டு ஒரு வாட்டி சொல்லி காட்டுங்க பார்ப்போம். 3 ஏஜுக்குமே. மேம் அந்த சூப்பர் சீரியஸ்க்கு கிரேட்டர் தென் 10 lakhs அந்த 30% அது ஸ்டார்ட் நாட் அப்ளிகபிள் இல்ல எதுப்பா? ஃபஸ்ட்டு 5 lakh வரைக்குமா? ஃபஸ்ட்டு 5 lakh வரைக்கும் கால்குலேட்டே பண்ண வேணாம்ப்பா. இப்போ நம்ம எப்படியோ வில் பி சால்விங் கொஷின்ஸ், அதில் வந்து திஸ் டவுட் வில் பி கிளியர். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இது போக வி ஹவ் அதர் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ முத்து முடிச்சாச்சா? ஓகே.
ஸோ ஒரு வாட்டியை லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ ஸ்லாப் ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரி: நார்மல் சிட்டிசன், சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன். நார்மல் சிட்டிசனுக்கு அப் டு 60 இயர்ஸ். இதே ரேட்டு தான் நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்குமே அப்ளிகபிள் irrespective ஆஃப் த ஏஜ். ஸோ நார்மல் சிட்டிசனுக்கு வந்து 2,50,000 வரைக்கும் நெல், 250 to 5 lakh வந்து 5%, 5 to 10 lakh 20%, 10 lakh மேலே 30%. இதுவே வந்து 60 to 80 இயர்ஸாக இருந்தாங்கன்னா அப் டு 3 lakh எக்ஸாம்பிள், 3 lakh to 5 lakh 5%, 5 lakh to 10 lakh 20%, 10 lakhக்கு மேலே 30%. இதுவே வந்து சூப்பர் சீனியர் சிட்டிசன், தட் இஸ் 80 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா அப் டு 5 lakh நெல், 5 to 10 lakh 20%, 10 lakக்கு மேலே 30%. இதெல்லாம் தாண்டி we have other concepts like HEC வந்து 4%. ஓகேவா? நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ரேட்டு HEC ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். இது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அட் 4% until it's going to be changed. ஓகேவா? அண்ட் திஸ் இஸ் மேண்டேட்ரி. HEC-க்கா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். இங்கே கீழே எழுதிடலாம். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். எஸ், எல்லாருக்குமே மேண்டேட்ரி 4%. எக்ஸாம்ஷன் டிடக்ஷன் எதுவும் கிடையாது. டேக்ஸ் வருதுன்னா ஹெச்இசி பே பண்ணியே ஆகணும். டேக்ஸ் வரலன்னா பே பண்ண வேண்டாம். எனக்கு பிகாஸ் ஹெச்இசி இஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ். ஸோ எழுதிக்கோங்க ஹெச்இசி. எஸ், ஹெச்இசி அப்போ வராது. calculated on total tax liability. ஓகேவா? நெக்ஸ்ட், this was first. Second one, there are two sections, 288. 288ல 288A, 288B. ஓகேவா? ஸோ 288A என்ன சொல்லுதுன்னா, 288A வந்து இன்கம் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. இன்கம் ரவுண்ட் ஆஃப். இது என்ன கான்செப்ட்னு சொல்கிறேன். ரவுண்ட் ஆஃப் இன் டென்ஸ். 288B வந்து இது சொல்லுதுன்னா டேக்ஸோட ரவுண்ட் ஆஃப். in nearest 10. nearest 10. ஓகேவா? இது என்ன கான்செப்ட் மேம் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ let us assume I have income. Let us say my income is 18 lakh. ஓகேவா? I'll give you 3 cases. நான் ஒரு ரெசிடெண்ட் ஆஃப் ஏஜ் let us say 48. ஓகேவா? நான் ஒரு நான் ரெசிடெண்ட் ஆஃப் ஏஜ் 80. நான் ஒரு ரெசிடெண்ட் ஆஃப் ஏஜ் 67. நான் ஒரு ரெசிடெண்ட் ஆஃப் ஏஜ் 85. So you guys should tell me what is the basic exemption limit applicable. First case, resident less than 60 years. What is the basic exemption limit applicable? 2.5 lakhs. Correct? Next, resident 67 years. எவ்வளோ applicable? More than 60 but less than 80. அப்போ என்ன இருக்கும்? 3 lakh. ஓகேவா? நெக்ஸ்ட் 85 இயர்ஸ்க்கு மேலே போகுது. அப்போ more than 80 which is 5 lakh. up to 5 lakh வரைக்கும் exempt. 5 lakhக்கு மேலே 10%. then 10 lakhக்கு மேலே 30%. இப்போ resident age 80. Even though he is more than 80 or around 80, sorry, more than 60 or around 80, he is a non-resident. So non-resident na ivarukku irrespective of the age only 2,50,000 slab is applicable. Okay va? This is important. So age பார்க்கணும், but age எல்லாருக்கும் பார்க்க கூடாது, வெறுமே ரெசிடென்ட்டுக்கு மட்டும் பார்க்கணும். Concept number 1. ஓகேவா? Concept number 2. I have an income. ஓகேவா? அது வந்து 18,89,088.
ஓகேவா? இது என்ன பண்ணுவேன்னா செக்ஷன் 288A வச்சு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவேன் நியரஸ்ட் 10க்கு. ஸோ நியரஸ்ட் 10னா எப்படி மேம் பண்ணோன்னா 5 வச்சுக்கோங்க. 5க்கு மேலே போச்சுன்னா நெக்ஸ்ட் 10, 5க்கு கீழே வந்துச்சுன்னா ப்ரீவியஸ் 10, மேலே போச்சுன்னா நெக்ஸ்ட் 10, கீழே வந்துச்சுன்னா ப்ரீவியஸ் 10. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியில் 8ல் முடியுது. 8 இஸ் மோர் தென் 5. ஸோ நான் இதை எப்படி எடுத்துப்பேன்னா 1,88,990 எடுத்துப்பேன். ஓகேவா? இதுவே வந்து இஃப் இட் இஸ் 1,88,985 ஆர் 984 அப்படி இருந்துச்சுன்னா செக்ஷன் 288A வச்சு ஐ வில் பி ரவுண்டிங் இட் ஆஃப் as 88,880. ஓகேவா? ஸோ நியரஸ்ட் 10க்கு கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே டேக்ஸ் லைபிலிட்டின்னு ஒன்று வரும்ல, அதையும் நம்ம தான் கால்குலேட் பண்ண போகிறோம். let us assume he is a resident of age 60. கால்குலேட் பண்ணுங்கப்பா. ஒன்று கால்குலேட் பண்ணுறேன், அடுத்தது நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது வந்து let us assume 45. ஓகேவா? ஸோ இன்கம் என்னது 18,89,000. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கேட்டகரி எடுத்துக்கிறேன் 188,990. திஸ் இஸ் த இன்கம். ஸோ இதுக்கு மேலே டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? ஐ நோ அப் டு 2.5 lakh it is nil. 2.5 lakh to 5 lakh it is 12,500. 5 lakh to 10 lakh it is 1 lakh. கரெக்டா? more than 10 lakh na into 30%. கரெக்டா? தப்பு. ஏன் தப்பு? இந்த இடத்துல ஏஜ் என்னது 60. அப்போ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் நான் என்ன எடுக்கணும்? 2.5 எடுக்கக்கூடாது. ஐ ஷுட் டேக் 3 lakh. ஓகேவா? ஸோ நான் ஒரு சில நேரம் இப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் கரெக்டாக போட்டதை விட ஒரு விஷயம் தப்பாக போட்டு அதை கரெக்ட் பண்ணும்போது அது பெட்டராக ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ 60 years நான் ரெசிடென்ட் பார்த்த உடனே என் மைண்டுக்கு என்ன ஞாபகம் வரணும்? பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இஸ் 3 lakh. ஸோ அப் டு 3 lakh nil, 3 lakh to 5 lakh 10,000, then 10 lakh to 18 lakh 89,990 எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி பார்க்க போகிறேன்? ஓ மை காட், ஒரு நிமிஷம், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். 5 lakh to 10 lakh போட மறந்துட்டேன். அப்போது 5 to 10 lakh 1 lakh. ரைட்டா? ஸோ கேல்சி வச்சுருக்கீங்களா? 10 lakh minus 18 lakh 89,990 எவ்வளோ? 8 lakh 89,990. Now 8 lakh 89,990 into 30% எவ்வளோ? அது இன்ட்டு 30% எவ்வளோ? 2,66,997. ஓகேவா? ஸோ 2,66,997. இப்போ இதை டோட்டல் பண்ணுவேன்னா இது ப்ளஸ் 1,10,000 நான் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ வருது? 3,76,997. ஸோ இந்த ஃபிகர் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அழகுபடுத்த போகிறேன். எப்படி? செக்ஷன் 288B அவனை வச்சு 3,76,997 இருக்குது, which is more than 5. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணான்னா obviously it will become 100. அப்படின்னா this will become 7,000. ஸோ 3,77,000 ஆயிரும். ரைட்டா? இந்த கேல்குலேஷனில் யாருக்கா டவுட் இருக்காப்பா? இன்க்ரீஸ் பண்ணா பி 288B ல இருந்து பி இன்க்ரீஸ் பண்றோம், 288A ல டிக்ரீஸ் பண்றோம். இல்ல, 288A ல நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல சின்ஸ் இன்கம்ல இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வாட் இட் இஸ் 8 இருக்குது, விச் இஸ் மோர் தென் 5. கரெக்டாக? அதனால் என்ன பண்ணுவேன், இது நெக்ஸ்ட் 10க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவேன். இங்கே 88 இருக்குது, 88க்கு நெக்ஸ்ட் 10 என்னது 90 இல்லையா? ஸோ நான் 90 ஆக்குறேன். இதுவே வந்து அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா 85 இருக்குது,
which is less than or equal to 5 இல்லையா? ஸோ நான் அதே டென்ஸில் நான் வச்சுப்பேன். ஸோ அதுக்கு நியரஸ்ட் 10 என்னது 80. ஏன்னா 90 இதை மாதிரினா இன்னும் 5 நான் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது 80 வச்சுக்க போகிறேன். ஸோ அதே தான் இன்கம்க்கும் அப்ளிகபிள். ஒரு வேளை இந்த இடத்துல 97க்கு பதிலாக 92 வந்துருந்துச்சுன்னா நான் இதை 90 மாற்றிருப்பேன். அப்போ என் ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 3,76,990 இருந்திருக்கும். புரியுதா? ஸோ 88A-வா 88B-ஆன்றது வந்து எதுக்குன்னா இட் இஸ் ஃபார் வாட் வி ஆர் கோயிங் டு சேஞ்ச். ஓகேவா? 88A எதுக்கு? இன்கம்க்கு. ஓகேவா? 88B எதுக்கு? டேக்ஸுக்கு. ஸோ செக்ஷன் 288A வந்து இன்கம் ரவுண்ட் ஆஃப். ஓகேவா? 288B வந்து டேக்ஸோட ரவுண்ட் ஆஃப். புரியுதா? ஸோ 288A பிஃபோர் காம்ப்யூட்டேஷன் நான் பண்ணுவேன். 288A முன்னாடி பண்ணுவேன். கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கமையே ரவுண்ட் பண்ணிப்பேன். ரவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாட் நெசசரிலி ஆல் இன்கம். சரியா? ஸோ அடுத்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா let us say 45 இயர்ஸுக்கு வந்து if I am going to calculate on 12 lakh 1 lakh 1 lakh போட்டுனா சரி I'll just make it into 11 lakh 12,122 ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது ரவுண்ட் ஆஃப் பண்ணேன்னா செக்ஷன் 288A வச்சு it will become 11,12,220. புரியுதா? இதுவே if it is 28 அப்படின்னா it will become 30. சரியா? நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு மேலே டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப் டு 10 lakh நமக்கு என்ன வரும்? 1,12,500. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா யாருக்காவது? எப்படின்னா இவனுக்கு 45 இயர்ஸ் இல்லையா? ஸோ அசஸியோட ஏஜ் வந்து 45, இன்கம் வந்து 11,12,222. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செக்ஷன் 288A வச்சு நான் கன்வெர்ட் பண்ணுறேன் 11,12,220. அடுத்தது வந்து டேக்ஸ் காம்ப்யூட்டேஷன். ஸோ டேக்ஸ் காம்ப்யூட்டேஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன்? அப் டு 2.5 lakh nil, 2.5 to 5 lakh 12,500, 5 lakh to 10 lakh 1 lakh. ஓகேவா? அடுத்தது 10 lakh to 11 lakh 12,220. அதாவது 1,12,220. கரெக்டா? ஸோ இதை நான் எப்படி கால்குலேட் பண்ண போகிறேன்? 11,12,220 மைனஸ் 10 lakh இன்ட்டு 30%. ஆக்சுவலாக இங்கேயுமே நம்ம அதான் பண்ணியிருப்போம். ஓகேவா? பட் அது ரொம்ப 5 lakலேருந்து 2.5 lakh மைனஸ் பண்ணிங்கன்னா அது இன்ட்டு 5% பண்ணுவீங்க. இங்கே வந்து 10 lakh மைனஸ் 5 lakh இன்ட்டு 20%. ஓகேவா? எக்ஸாம்லேயே வில் ஹேவ் டு ரைட் பர்சன்டேஜ் ஆஸ் வெல். நான் ஷார்ட்கட் வந்து ஸ்பீடுக்காக சொல்கிறேன். ஸோ 1,12,220 இன்ட்டு 30% பண்ணிங்கன்னா it would be 33,666. இதுக்கு என்ன வரும்? 33,666. ஸோ டோட்டல் டேக்ஸ் பேபிள் எவ்வளோ? இது ப்ளஸ் 1,12,500 which is equal to 1,46,166. 1,46,166. ஓகேவா? இன்னும் ஒரு கொஷின் போடலாம். ஏ ரெசிடெண்ட் ஏஜ் வந்து 48, இன்கம் வந்து 8,57,000. ஓகேவா? நெக்ஸ்ட் கேஸ் வந்து ரெசிடெண்ட் ஏஜ் வந்து 65, 7,57,000. ஓகேவா? பர்மிட்டட் டைம் 3 minutes மேக்ஸிமம். கால்குலேட் பண்ணுங்க பாப்போம்.
ஓகே. ஸோ how was it? சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருந்துச்சா ரெண்டு பேருக்கும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டைம் சால்வ் பண்ணுறீங்க இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் ஓகே. ஸோ இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து ஆஸ் யூ கைஸ் would have now understood. ஓகேவா? ஸோ இதில் வந்து டிஃபிகல்ட்டி காம்ப்ளெக்சிட்டின்னு எதுவுமே கிடையாது. சரியா? இதில் எது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்? சால்வ் பண்ணுறது ஸ்பீடு. ஓகேவா? ஸோ ஸ்பீடில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மேக் ஷூர் யூ டோன்ட் டேக் மச் ஆஃப் டைம். சரி, இந்த கொஸ்டின் இட் ஷுட் நாட் டேக் மோர் தென் 3 times, பட் இட்ஸ் யர் ஃபர்ஸ்ட் டைம், இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி ஃபைன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இதுவே வந்து ரெண்டு கொஸ்டினுமே சால்வ் பண்ணிட்டீங்களா ரெண்டு பேரும்? குட்பா. ஓகே. நவ் அட்ரஸிங் அஸ்வின்ஸ் டவுட். ஸோ இந்த சால்வ் பண்ணுற கேப்பில் அஸ்வின்க்கு ஒரு டவுட் வந்துச்சு. என்னென்னா, எக்ஸாக்டாக 60 வயசு ஆச்சு. இப்போ இதை வந்து நான் 60 வயசுன்னு எடுத்துக்கணுமா, இல்லைனா மோர் தென் 60 to 80 அந்த ரேஞ்சில் எடுத்துக்கணுமா? இட்ஸ் அ வெரி குட் டவுட் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ 60 வருதுன்றப்போ யூ கேன் டேக் ஒன்லி 60 rupees ஸ்லாப் ரேட். சாரி, 60 ஏஜோடைய ஸ்லாப் ரேட். ஓகேவா? அதே மாதிரி இஃப் அ பர்சன்ஸ் ஏஜ் இஸ் 59 and he is turning 60 on 31st March whatever the year is. ஓகேவா? அப்போது ஆக்டில் என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, it will be considered as the person was of 60 years of age on 31/3, therefore higher exemption limit applicable. Higher basic exemption applicable. ரைட்டா? ஸோ அப்போது இப்போ வரைக்கும் அவனுக்கு 3 lakh லிமிட்டில் இருந்திருக்கும். இப்போ he will become eligible for, இப்போ 2.5 lakh லிமிட் இருக்கும். இப்போ he'll be eligible for 3 lakh. ஓகேவா? அதே தான் applicable for 80 இயர்ஸுக்கும். இஃப் he is 79 and on 31st March he is turning 80, அப்போது 3 lakhக்கு பதிலாக 5 lakh நம்ம எக்ஸாம்ஷன் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அந்த பாசிங் க்ரைட்டீரியா டன்னா? அதாவது 31st மார்ச்சுக்கு மேல பிறந்திருந்தா நம்ம அடுத்த வருஷத்துலேருந்து அது அப்ளிகேபிள் ஆகும். பட் யுவர் பர்த்டே ஃபால்ஸ் ஆன் 31st March or 1st April. ஸோ அந்த ஒரு நாளுக்காக we need not penalize the assessee அப்படிங்கிறதுக்காக ஹையர் எக்ஸாம்ஷன் லிமிட் நம்ம கொடுத்துருவோம். சரியா? டன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ஒரு சின்ன ரிவிஷன் பார்ப்போம் இன்னைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து we saw what is person, like taxable income. இன்கமில் வந்து இன்கம் டேக்ஸ் ரேட்டு படி we are going to tax it in the assessment year for whatever income earned in the previous year. அதுக்கப்புறம் பார்த்த கான்செப்ட் ப்ரீவியஸ் இயர் லேர்ன் பண்ண இன்கம் சில நேரம் ப்ரீவியஸ் இயர்லேயே டேக்ஸ் கட்டும். அது ஒரு 5 விஷயம் பார்த்தோம். என்னென்ன? ஃபாரின் ஷிப்பிங் கம்பெனி, பர்சன் லீவிங் இந்தியா பெர்மனென்ட்லி, பர்சன் ஹூ இஸ் லைக்லி டு டிசால்வ் த பிஸ்னஸ், ஏஓபி பிஓஐ ஃபார்ம் டு ஃபார் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், அண்ட் ஐ திங்க் பர்சன் லீவிங் இந்தியா கம்ப்ளீட்லி. இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து இன்கம் ஏர்ன்ட் இந்த ப்ரீவியஸ் இயர் இஸ் டேக்ஸபிள் இந்த ப்ரீவியஸ் இயர். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது வந்து ரேட்ஸ்னு பார்க்கும்போது தேர் ஆர் 3 ரேட்ஸ். ஒன்று வந்து நார்மல் ஸ்லாப் ரேட், இன்னொன்று வந்து ஹெச்ஏசி, இன்னொன்று வந்து சர்சார்ஜ். சர்சார்ஜ் வந்து 4% ஆன் மேண்டேட்டரிலி ஆன் ஆல் டேக்ஸ் தட் இஸ் பேபிள். ஸோ டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளவோ அதில் 4% ஹெச்ஏசி இஸ் பேபிள். நெக்ஸ்ட் பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட். பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட்னு பார்க்கும்போது நம்ம இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ் அண்ட் த நேஷனாலிட்டி. If the person is resident, individual HA of AOP, BOI, then in that case 2,50,000 வரைக்கும் நில்லு, 2,50,000 to 5 lakh வரைக்கும் 5%, 5 lakh to 10 lakh 20%, 10 lakh மேலே 30%. இதுவே நான் ரெசிடென்ட்டாக இருந்தாலும் சேம் இஸ் அப்ளிகபிள் irrespective of the age. ஓகேவா? அடுத்த கேஸ் பார்த்துக்கிட்டு 60 to 80 years. அதுக்கு வந்து அப் டு 3 lakh நில்லு, 3 lakh to 5 lakh 5%, 10%. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னு 5%, 10 lakh to மேலே எது போனாலும் 30%. ஓகேவா?
நெக்ஸ்ட் 8 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தோம்னா அப் டு 5 lakh வரைக்கும் இல்லை 5 to 10 வந்து 20%, 10க்கு மேலே 30%. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம ஷார்ட்கட்டும் படித்தோம். ஸோ இட் ஹஸ் பிகம் ஈஸி ஃபார் அஸ் டு கேல்குலேட் த டேக்ஸ் நோ. இப்போதைக்கு டேக்ஸ் எவ்வளோ கேல்குலேட் பண்ணுங்கன்னு சொன்னால் ப்ரொவைடட் வி ஹேவ் த taxable amount, அதுக்கு மேலே நம்ம 288A and 288B அப்ளை பண்ணி we are going to calculate the tax. 288A என்னது? 288A is a rounding off of income. When income is not a round figure or if it is not ending in tens, நம்ம என்ன பண்ணணும், அந்த நியரஸ்ட் 10க்கு கன்வெர்ட் பண்ணும். இப்போ ஒரு இன்கம் லெஸ் தென் 5ல இருக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh 5 rupees அப்படி இருக்குன்னா அதை நான் 1 lakh 10 rupees மாற்றிடுவேன் நியரஸ்ட், ஆர் 1 lakhக்கு மாற்றிடுவேன் நியரஸ்ட் 10. ஓகேவா? இதே 5க்கு மேலே போகுது அப்படின்னா லெட்ஸ் சே 1 lakh 7 rupeesனா நான் 1 lakh 10 rupees மாற்றுவேன். 1 lakh 1 rupeeனா நான் 1 lakh வச்சுப்பேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் I'm going to round off my income. And when it comes to taxுக்கும் same is applicable. லாஸ்ட்டில் இருக்க டிஜிட் ஒரு வேலை if it is not in tens, then we'll convert it into tens. ஸோ எந்த நம்பரில் முடியுதோ அதுக்கு நியரஸ்ட் எந்த 10 இருக்கோ அந்த 10 கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அப்பர் மோர் தென் 5 ஆச்சுன்னா அப்பர், லெஸ் தென் 5 ஆச்சுன்னா லோவர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் we saw today. So apart from that there is another small concept. Do you guys need break? I think we had sufficient break while solving. So இந்த ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் முடிச்சுட்டு நேராக வைண்ட் அப்பே பண்ணிடலாம். சரி. ஸோ 87A rebate. எதை பற்றி பேசுது? ரீபேட்டை பற்றி பேசுது. ரீபேட்னா என்னதுன்னா, உனக்கு இன்கம் ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் இருந்துச்சுன்னா எவ்வளோ டேக்ஸ் இருந்துச்சு அவ்வளோ டேக்ஸை ரீஃபண்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் அந்த கான்செப்ட். ஓகேவா? ரீபேட்னா என்னது? ஆனால் இதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ரீபேட்னா ஆக்சுவலாக என்னென்னா டிஸ்கவுண்ட் ஃப்ரம் டேக்ஸ். ரீபேட்னா டிஸ்கவுண்ட். ஸோ ரீபேட் ஆன் டேக்ஸ்னா டிஸ்கவுண்ட் ஆன் டேக்ஸ். ஓகேவா? டிஸ்கவுண்ட் ஆன் டேக்ஸ். ரைட்டா? ஸோ இதுக்கு அசஸி மஸ்ட் பி இண்டிவிஜுவல். Assessee must be individual. Okay va? Next, he must be resident. Third, total income. Total இன்கம்னா என்ன அர்த்தம் மேம் அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லையா? ஸோ அதுக்கு டோட்டல் இன்கம்னா நார்மல் இன்கம் ப்ளஸ் ஸ்பெஷல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் எக்ஸாம்ட் இன்கம். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? நார்மல் இன்கம் ப்ளஸ் ஸ்பெஷல் இன்கம் மைனஸ் ஆர் எக்ஸ்க்ளூடிங். இதுக்கு பதிலாக எக்ஸ்க்ளூடிங்னு எழுதிக்கலாம். எக்ஸ்க்ளூடிங் எக்ஸாம்ட் இன்கம். ஸோ அப்படி வர அமௌண்ட் if it is less than 5 lakh. ஓகேவா? இது வந்து less than 5 lakh இருக்கு. If total taxable income is less than 5 lakh, then rebate shall be lower of. Rebate is equal to lower of A actual, B 12,500. இப்போ ஒரு டவுட் வரும், மேம் 12,500 தானே மேம் கம்மியாக இருக்குது, எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து 12,500 மேலே போகிறது இல்லை 5 lakhக்கு பார்க்கும்போது, கரெக்டாக? அப்புறம் ஏன் நம்ம இதை எடுக்கிறோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, there are something called special rates. ஓகேவா? ஸோ if I'm going to have a special income, let us say capital gain வருது, casual gain வருதுன்னா அதுக்குன்னு ஒரு ரேட் கொடுத்துருப்பான். அது என்னவா இருக்கும்னா மோஸ்ட்லி 30% இருக்கும். அப்போது எனக்கு மொத்தமாகவே இன்கமே வந்து லெட்டஸ் அஸ்யூம் 3 lakh தான். பட் 3 lakhமே கேபிட்டல் கெயின் தான். எனக்கு அதர் இன்கமே இல்லைன்னா இந்த 3 lakh மேலே 30% which is equal to 90,000 டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். பட் இந்த 90,000 வந்து 12,500 ஜாஸ்தியாக இருக்கனால அப்படியே 12,000 வந்து நான் கிளைம் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ ரீபேட்டில் when we solve question we will understand it better. ஓகேவா? So rebate is not available in case it is for a fifth one எழுதிக்கோங்க. Rebate is not applicable. Rebate is not applicable on
income under section 112A. இப்போ 112A என்னது மேம்? அது வந்து ஒரு ஸ்பெஷல் இன்கம். அப்போ ஸ்பெஷல் இன்கமில் என்னெல்லாம் வரும் அதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? ஸோ இன்றைக்கி இதுக்கு மேலே பார்த்தா லைக் டூ மச் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் போதும். ஒரு 2 கொஷின் மட்டும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் ரேட்ஸ் வந்து வில் பி கவரிங் டுமாரோ. ஸோ ரீபேட் ரிலேட்டட் ஒரே ஒரு கொஷின் மட்டும் போடுவோம். ஓகேவா? ஸோ ரீபேட்டில் என்ன பண்ணுறோம்? assessee must be individual, he must be a resident, total income should not exceed 5 lakh. On that note, இந்த கண்டிஷன் எல்லாம் ஃபாலோ ஆச்சுன்னா ஆக்சுவல் ஆர் 12,500 whichever is least வந்து ரீபேட்டாக கிளைம் பண்ணலாம். பட் ரீபேட் கிளைம் பண்ணோம்னா அந்த இன்கம் வந்து இட் ஷுட் நாட் பி இன்கம் பிலாங்கிங் டு 112A. ரைட்டா? ஸோ எக்ஸாம்பிள் கொஷின். Example question, rebate concept. Okay va? On rebate. Example on rebate. Okay va? So let us assume Mr. A has a total taxable income of rupees 4,96,000. ஓகேவா? நான் என்ன சொல்லிடக்கூடாது, 4,96,000 5 லேக்கு கீழே இருக்குது ரீபேட்டு, டேக்ஸே கட்ட வேணாம் அப்படி சொல்லக்கூடாது. டேக்ஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் சொல்லணும் எப்போவுமே. சரியா? ஸோ ஆல்வேஸ் கீப் திஸ் இன் மைண்ட். வெதர் ரீபேட் இஸ் அப்ளிகபிள் ஆர் நாட், டேக்ஸை முதல்ல கால்குலேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரீபேட் அப்ளிகபிளான்னு பார்க்கணும். சரியா? ஃபஸ்ட்டு டேக்ஸ் வருதான்னு பார்க்கணும் பேசிக்கலி. சரியா? ஸோ ப்ராப்பர் எக்ஸாம் ஃபார்மேட்டில் எழுதுகிறேன். computation of tax liability. Computation of tax liability. Okay va? Particulars rupees கண்டிப்பாக போடணுமா? போடலனாலும் particulars இதான் rupees இதான் தெரிகிற அளவுக்கு போட்டால் கூட போடுங்க. சரியா? ஸோ total taxable income. Total taxable income. ஓகேவா? எவ்வளோ வந்துச்சு? 4,96,000. tax on it up to 2.5 lakh. எதுவுமே சொல்லலாம். let's assume he is normal person. ஓகேவா? nil 2.5 to 5 lakh 5% which is equal to 12,500. அதான் கிடையாது. ஓகேவா? ஏன் கிடையாது? ஏன்னா இங்கே 5 lakh வரைக்குமே போகல இல்லையா? அப்போது 5 lakhக்கு பதிலாக இங்கே நீங்கள் என்ன எழுதணும்னா 4,96,000. அது நீங்கள் முதலே எழுதியிருக்கலாமே, நான் எழுத மாட்டேங்க. 4,96,000 5%. ஸோ என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளி கேல்சி எடுத்துக்கோங்க. 4,96,000 மைனஸ் 2,50,000 இன்ட்டு 5%, 12,300. ஓகேவா? ஸோ டேக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? 12,300. இப்போது சின்ஸ் டோட்டல் இன்கம், நான் இங்கே டோட்டல் இன்கம் இப்படி எழுதியிருக்கேன், பட் யூ ஷுட் நாட் யூஸ் ஷார்ட்கட், லெஸ் தென் 5 lakh rebate under section 87A 12,300 மொத்தமாக போயிடும். மிச்சம் nil. Since cess is taxable on this, chargeable on this, இதுவே ஜீரோனால செஸ்ஸும் ஜீரோ தான். சரியா? ஸோ செஸ்ஸு கால்குலேட் பண்ணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. இப்போ டேக்ஸ் வரலன்னா எப்போவுமே செஸ்ஸு கால்குலேட் பண்ண வேண்டாம். சரியா? ஃபைன். அண்டர்ஸ்டுட்டா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இருக்காது. இன்னொரு கொஷின் கொடுக்குறேன், சால்வ் பண்ணுங்கள். 4,72,706.
இது எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் computation of tax liability. ஓகேவா? particulars rupees. நமக்கு என்ன தெரியும்? total taxable income is equal to 4,42,706. பட் நான் என்ன பண்ணுவேன்? 288 A ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவேன். ஸோ 442,710. ஓகேவா? புரியுதா பையன்? 288 A போடுறேன். ஏன்னா இந்த இடத்துல ரவுண்டாக இல்லை ஃபிகர், அதனால் டன்னா. ஸோ அது ரவுண்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுவேன்? டேக்ஸ் ஆன் 4,42,710. We know up to 2.5 lakh it is nil. Then 2.5 lakh to 4,42,710, 5%. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சிம்பிளி என் கேல்சி எடுத்துப்பேன். 4,42,710 போட்டுட்டு மைனஸ் 2,50,000 பண்ணுவேன். பண்ணேன்னா ஐ வில் கெட் 1,92,710. அது அப்படியே இன்ட்டு 5% பண்ணேன்னா ஐ கெட் பாயிண்ட்ஸில் சம்திங் வருதா? ஓ மை காட். 4,42,710 minus 2,50,000 into 5%. பண்ணோம்னா we get 9,063. ஸோ டேக்ஸ் எவ்வளோ வருது? 9,635.5. ஸோ இட் பிகம்ஸ் 36 obviously. இது என்னவாகும்? 9,636 ஆகும். பட் நான் என்ன பண்ணுவேன்? இதை ஐ வில் பி ரவுண்டிங் இட் ஆஃப். இதை நான் எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவேன்? 288B வச்சு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவேன். 288B வச்சு ரவுண்ட் ஆஃப் பண்ணேன். இட் வில் பிகம் 9,630. கரெக்டா? கரெக்டா தப்பா? ஆன்சர் கரெக்டா? வெரி குட். ஸோ அப்போ இதை என்னவா மாற்றணும்? 40. Very good. So this should become 40. 9,640. Okay, va? We know that he is eligible for rebate under section 87A. Then the maximum of minimum of 9,640 or 12,500. So let the minimum 9,640. So the minus pantana total tax payable. Nil. Done. இதுக்கு செஸ்ங்கிறது அவங்க கேட்பாங்களா இல்ல நம்மளா நம்ம மேண்டேட்டரி பாது क्वेश्चनல கொடுக்கவே இல்லனாலும் செஸ் போடணும். நீ கேட்ட கேள்விக்காகவே நான் உனக்கு ஒரு क्वेश्चन கொடுத்துறேன். 7,50,000 டாக்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. ஒரு போனஸ் क्वेश्चन. இது என்னது? இது ஒரு போனஸ் क्वेश्चन. solve this. given time அதே 3 minutes தான். யார் பண்றீங்கன்னு பார்க்குறேன். In case recorded பார்க்குறீங்கன்னா pause பண்ணிட்டு solve it. 3 minutes I want to answer.
60 seconds. I've completed. Super. இன்னும் 30 seconds இருக்குன்னு நினைக்கிறேன். We do have time. 30 seconds தான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. Completed. சூப்பர் தான். பரவாயில்ல, 2 பேரும் டைமுக்கு முடிச்சிட்டிங்க. ஆக்சுவலாக அஸ்வின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சது, இந்த டைமுக்கு முடிச்சாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு முத்து இன்னும் ஒரு 4-5 கொஷின் போட்டால் ஹி வில் ஆல்சோ பி இன் டைம். சரியா? ஸோ என்ன வந்துச்சு டேக்ஸ் லைபிலிட்டி? இவங்க நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ 7,50,000 அப் டு 2.5 lakh nil. 2.5 to 5 lakh 12,500. 5 lakh to 7,50,000 அப்படின்னா 2,50,000. 2,50,000ல 5% கரெக்டா? into 5 sorry 20%. 50,000. ஸோ டோட்டலாக எவ்வளோ வந்துச்சு? 62,500. கரெக்டா? இது கூட நான் என்ன பண்ணுவேன் கடைசியாக 4% செஸ் ஆட் பண்ணுவேன். இதில் ஸோ 12,500 + 50,000 into 4%. எவ்வளோ வந்துச்சு? 2,500. ஸோ டோட்டலாக வந்துச்சாப்பா இந்த அமௌண்ட்டு? குட். 2 பேருக்குமே வந்துச்சா? வெரி குட். ஸோ செஸ் வந்து எப்போ பண்ணணும்? எப்போவுமே பண்ணணும். ஓகேவா? ஸோ செஸ் இஸ் மேண்டேட்ரி அண்ட் யூ ஷுட் டூ இட் ஆல்வேஸ், வெதர் இட் இஸ் செட் இன் த கொஷின் நாட் செட் இன் த கொஷின், இட் இஸ் மேண்டேட்டரி. ரைட்டா? ஐ திங்க் இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருந்துச்சு கிளாஸில் இல்லையா? வி சால்வ் ஸோ மெனி கொஷின்ஸ் டுடே. தியரியும் பார்த்தாச்சு. ஸோ ஒரு வாட்டி குட்டி ரிவிஷன் பார்த்தோம்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணது இன்கம்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்கம் எந்த இயரில் பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பர்சன்னா யாருன்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் ரேட்டுக்கு வந்தோம். ரேட்டில் 60 years வரைக்கும்னா எவ்வளோ, நான் ரெசிடென்ட்னா எவ்வளோ, 60 to 80னா எவ்வளோ, 80க்கு மேலேனா எவ்வளோன்னு பார்த்தோம். அடுத்து 288A and B பார்த்தோம். அதுக்கப்புறம் ரீபேட் அண்டர் செக்ஷன் 87A பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் போக ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இவ்வளோ ரேட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ உங்கள் 2 பேருக்கும் இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, பை எண்ட் ஆஃப் த டே ஐ வாண்ட் யூ டு ஷோ மீ த சம்மரி ஆஃப் ஸ்லாப் ரேட்ஸ் தட் யூ ஹேவ் ப்ரிப்பேர்ட். மேபி கிளாஸ் அப்போவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, அப்புறமா பண்ணுறீங்கனாலும் ஓகே. ஸோ நான் ஏன் ரீசன் வை ஐ ரைட் எவ்ரி திங் ஆன் கிளாஸ் அப்படின்னா, nowadays it has become a habit. லைக் நமக்கு ஈஸியாக சம்மரி புக் கிடைக்குது அப்படிங்கிறதுனால எல்லாருமே சம்மரி புக் வாங்கி படிக்கிற மாதிரி ஒரு நிலைமையில் எல்லாருமே இருக்காங்க.
பிகாஸ் ஆப்வியஸ்லி 3 மாதம் தான் டைம் இருக்குது ஒரு எக்ஸாமுக்கு நடுவில். we don't have time to make notes. கரெக்டாக? எஸ், அட்வைசபிள், அண்டர்ஸ்டாண்டபிள். பட் வென் எவர் பாசிபிள் இட்ஸ் குட் டு ரைட் வாட் எவர் வி லேர்ன். பிகாஸ் நம்ம எழுதும்போது நம்மளோட எல்லா சென்சஸும் அந்த இடத்துல வந்து இட் கெட்ஸ் அக்யூமுலேட்டட். ஓகேவா? ஸோ நான் எழுதும்போது என் கை வந்து என்ன எழுதுன்னு என் கண்ணு பார்க்கும், என் பிரெயின் நான் எழுதுகிற விஷயத்த ப்ராசஸ் பண்ணும், என் பென் வந்து பிடிச்சி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதும்போது அதை ஃபீல் பண்ணும், அப்சர்வ் பண்ணும். என் சரௌண்டிங்கில் நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த சேம் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே படிக்கும்போது சில பறவையெல்லாம் கற்றுது. கரெக்டாக? ஸோ ஐ ரிமெம்பர் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காமல் டிஸ்டர்ப் ஆகாமல் படிக்கணுங்கிற மாதிரி ஐ வில் மேபி சே சம்திங் இன் மை ஹெட். ஸோ அது எல்லாமே எனக்கு வந்து அப்சர்வ் ஆகி ரிட்டென்ஷனில் இருக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது அது எப்படி மறக்கும்? கரெக்டாக? அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் நம்ம எழுதி படிக்கிறது எழுதாமல் படிக்கிறதோட ஜாஸ்தியாக ஞாபகம் இருக்கும். சரியா? ஸோ வாட் எவர் இட் இஸ், ஹவெவர் லைக் ஸ்மால் ஆர் பெட்டி இட் இஸ், அதை ஃபர்ஸ்ட் டைம் நான் சால்வ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நான் பெனில் தான் சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ இது வந்து ஒரு எழுதாத சட்டமாக நம்ம வச்சுக்கணும் எப்போவுமே. புரியுதா? ஸோ ஹவெவர் சில்லி த கொஷின் இஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 288A எல்லாம் ரொம்ப சில்லி, வெறுமனே ரவுண்ட் ஆஃப் தான். பட் ஸ்டில் வை வி டிட் இட்? ஸோ தட் வில் ரிமெம்பர் இட். அண்ட் அது எழுதும்போது தான் நமக்கு நிறைய டவுட்டும் வரும். நம்ம அப்படியே பார்த்தோம்னா ஓகே 288A இன்கம் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், 5க்கு மேலே போச்சுன்னா 10, நெக்ஸ்ட் 10, 5க்கு கீழே போச்சுன்னா அதை விட சின்ன 10. ஓகே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? இல்லை அதை போடும்போது எக்ஸாக்டாக அப்போ 5 வந்துச்சுன்னா என்ன மேம் பண்ணணும், அப்போது எக்ஸாக்டாக வந்து 10 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எக்ஸாக்டாக வந்து 7 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டவுட் வருது. இப்போ ஏன்னா இன்கம் தான் பண்ணணுமா, டேக்ஸ் பண்ணணுமா, அந்த டவுட் வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி நான் எழுதி பார்க்கும்போது தான் எனக்கு என்னெல்லாம் தெரியலன்றதே எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். கரெக்டாக? ஸோ ஒன்லி வென் யூ டிஸ்கவர் வாட் இஸ் அன்னோன் டு யூ யூ வில் லேர்ன் வாட் இட் ஷுட் பி லைக் லேர்ன்ட். ஓகேவா? ஸோ தெரியல அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அதை கற்றுக்க முடியும். முதல்ல தெரியலன்றது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். அது எப்போ பாசிபிள்? ஒன்லி வென் யூ கான்ஸ்டன்ட்லி கீப் டெஸ்டிங் யுவர் செல்ஃப். சரியா? ஸோ வித் திஸ் நோட், இஃப் நத்திங் எல்ஸ் இஸ் தேர் லைக் டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா we can wind up the session. ஓகேவா? I hope all clear. Done pa. Okay. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாளைக்கும் 5 to 7 கிளாஸ். ஓகேவா? காலையில் சேம் லிங்க்கு, சேம் டைம், சேம் பிளேஸ். ரைட்டா? பாய்.